ஆரம்பிக்கலாம். அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ என்பது பகவானே அவதாரம் எடுத்ததாக போற்றப்படுகின்ற ரிஷிமார்களுக்கெல்லாம் முத்தாக விளங்குகின்ற வியாசரை போற்றுகின்ற இந்த தியான ஸ்லோகம். இந்த தியான ஸ்லோகத்திலே சொல்லப்படுவது யாதெனில் குரு பரம்பரையை போற்றும் விதமாக இந்த தியான ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இதிலே சொல்லப்படும் செய்தி என்னவென்றால், ஒரு குரு பரம்பரை எப்படி இருக்க வேண்டும் என்ற லட்சணத்தை இதில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் பெரியோர்கள். இந்த தியான ஸ்லோகத்திலே வியாசரை போற்றும் விதமாக இந்த தியான ஸ்லோகம் அமைந்திருப்பது மிக முக்கியமானது. வியாசர் எப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷன் என்பதை விளக்குகிறது இந்த தியான ஸ்லோகம். என்ன எப்படி இருக்குன்னா, இப்ப வியாசர் யார் என்ற சொல்லுக்கு அடையாளம் அவர் ஒரு ரிஷி என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் அப்படி சொல்லவில்லை. வியாசர் யார் என்றால், வியாசம் வசிஷ்ட நப்தாரம் அப்படின்னு சொல்றாங்க. வசிஷ்டரின் என்ன நப்தாரம்னா நத்தே அப்படின்னு நம்ம சௌராஷ்டிராவில் சொல்றோம். நம்ம சௌராஷ்டிராவில் என்ன சொல்றோம்? நப்தே நப்தேன்னு சொல்றோம். அந்த நத்தே என்ற வார்த்தையே நப்தாரம் என்ற வார்த்தையிலிருந்து வரும் வார்த்தை. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரமல் கல்மஷம். வியாசரின் கொள்ளுப்பேரன். என்ன? வியாசரின் கொள்ளுப்பேரன், சாக்த ரிஷியின் பேரன், பௌத்ரம் அகல்மஷம். குற்றமில்லாத, என்ன குறையுமில்லாத குற்றமில்லாத ஒரு ரிஷி இந்த வியாசர் என்று சொல்வதற்கு வியாசம் வசிஷ்ட நப்தாரம் கொள்ளுப்பேரன், சக்தே பௌத்ரம் அகல்மஷம் என்றால் சாக்த ரிஷியின் பேரன் என்று சோற்றப்படுகிறது. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரம் அகல்மஷம் பராசராத்மஜம் என்று சொல்லுகிறார்கள். பராசராத்மஜம் என்ன? ஆத்மஜன் யாருன்னா, ஒரு நபருக்கு ஆத்மாவாக, ஆத்ம பந்துவாக இருப்பவன், ஆத்ம காரியத்துக்கு துணை நிற்பவன் அவனுடைய புத்திரன் என்று சொல்வார்கள். ஏன்னா அவனுக்கு பின்னாலே அவனுக்கு இருக்கின்ற, ஒரு நபருக்கு இருக்கின்ற அனைத்து சொத்துக்களும் அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு முதன்மையாக நிற்பவன் புதல்வன் தான். ஆகையாலே ஆத்மஜன் என்று போற்றுகிறார்கள். தசரதாத்மஜன் என்று சொல்வார்கள். யாரை? ராமரை தசரதாத்மஜன் என்று போற்றுவார்கள். அதுபோல இந்த வியாசரை பராசராத்மஜம் வந்தே அப்படின்னு சொல்லி போற்றுறாங்க. என்ன? வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோ நிதிம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா தாதை, தாதா அப்படின்னா தந்தை என்று அர்த்தம். சுகருக்கு தந்தையான இந்த வியாசரை, இந்த குரு பரம்பரையை போற்றுகிறோம் என்று இந்த தியான ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஆகையாலே நமக்கு பேச்சு வழக்கில் இருக்கிற தாத்தா, என்ன, அப்புறம் நத்தே, இதெல்லாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து, இந்த சம்ஸ்கிருத சொல்லிலிருந்து வெளிப்படுகின்ற நம் சௌராஷ்டிரா பாஷையிலே சகஜமாக நாம் உபயோகிக்கின்ற சொற்கள் என்பதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக இன்றைய தினம் நாம் அனுபவிக்கலாம். இப்போ இந்த தியான ஸ்லோகத்திலிருந்து ஏன் இன்றைய திருப்பாவைக்கு சம்பந்தம் உள்ளது என்றால், இப்பேற்பட்ட மகான்கள் எழுதிய, என்ன, இயற்றிய, விளக்கமாக சொன்ன இதிகாச புராணங்கள், பாகவத ஸ்லோகங்களை எல்லாம் கேட்டுத்தான் இந்த பிஞ்சாய் பழுத்தாளான இந்த பெண் பிள்ளையான ஆண்டாள் பூமி பிராட்டி இந்த 30 பாசுரங்களை கோர்த்திருக்கிறாள், பாமாலையாக பொழிந்திருக்கிறாள் என்பதுதான் செய்தி. அப்ப எந்த ஒரு விஷயமும் நம்முடைய பாரத தேசத்திலே சனாதன தர்மத்தை பொறுத்து தனியாக ஒரு நபர் சொன்னது கிடையாது. இதுக்கு முன்னால் 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 என்று அனைத்துமே பகவத் விஷயமாக என்றோ ஒரு குலத்திலிருந்து, என்றோ ஒரு யுகத்திலிருந்து வெளிப்படுகின்றவை என்பதை இதன் வாயிலாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த பெண் பிள்ளை தனியாக எதையும் பரப்பவில்லை. என எல்லாமே முன்னோர் சொன்ன வாக்கின்படிதான் இந்த 30 பாசுரங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் செய்தி. இப்போது பாசுரங்களை அனுபவிக்கலாம். நேற்று வரைக்கும்
அப்படி நாம் அனுபவித்து வரும் இந்த ஆண்டாள் பூமி பிராட்டியின் திருப்பாசுரங்களிலே நேற்றைய தினம் இரண்டாவது 2 பாசுரங்களை அனுபவித்து விட்டு நேற்றைய நாள் பாசுரத்தை அனுபவித்தோம். இன்றைய தினம் நாம் 3ஆம் 2 பாசுரங்கள், அதாவது மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம். என்னவென்றால் பகவானுடைய தோற்றம் எப்படின்னா 5 நிலைகளாக சொல்லுவார்கள். நம்மளுடைய சனாதன தர்மத்திலே எதுவுமே இல்லைன்னு சொல்றதில்லை, எல்லாமே இருக்கு. எப்படி? எதுவுமே இல்லைன்னு சொல்றதில்லை. ஆண்டவன் அரூபமாகவும் இருக்கிறான், உருவமாகவும் இருக்கிறான். இதான். வேறு விஷயங்களில் பார்த்தோம்னா, வேற்று சம்பிரதாயத்தில் பார்த்தோம்னா பகவான் அருவமாக மட்டும்தான் இருக்கிறான் என்று சொல்லி அறுதியிட்டு அவர்கள் வழி நடத்துகிறார்கள் பக்தர்களை. நாம் அப்படி கிடையாது, அருவமாகவும் இருக்கிறான் என்று சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது 5 நிலைகளிலே ஸ்ரீமன் நாராயணன் வெளிப்படுகிறான் என்று சொல்லும்போது, முதல் நிலை பரமபதத்திலே வீற்றிருக்கின்ற சிறியப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆண்டாளும் அதன் வரிசையில் தான் முதல் 5 பாசுரங்களை இட்டு இருக்கிறாள். எப்படி? மார்கழி திங்கள் பாசுரத்திலே, முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லும்போது, நாராயணன்னா சாட்சாத் பரபிரம்மமான பரந்தாமனாக அந்த பரந்தாமத்திலே வீற்றிருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணன், வாசுதேவன் சொல்லுவாங்க. அந்த பரவாசுதேவனைத்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாள் ஆண்டாள். ஆகையாலே இங்கே எந்த ஒரு கோவிலையோ எந்த ஒரு அவதாரத்திலேயோ இங்கே குறிப்பிடவே இல்லை. சாட்சாத் பரவாசுதேவனையே இங்கே விழிக்கிறாள் ஆண்டாள். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லி அந்த பாசுரத்திலே சொன்னது போல, அடுத்த பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்திலே பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி அப்படின்னு சொல்றார். அப்ப அடுத்த நிலை என்ன நிலை? அது வியூக நிலை. என்ன? பார்க்கடலிலே பைய துயின்ற பரமன்னா அந்த சேஷ சயனத்திலே இருக்கின்ற ஆதிசேஷ படுக்கையிலே அந்த பார்க்கடலுள் படுத்து கொண்டிருக்கிறான் என்றால், அங்கேதான் ஆலோசனை நிலையிலே பகவான் துயில் கொள்கிறான் என்று சொல்லுவாங்க. அங்க படுத்துக்கிட்டு தான் எல்லா லீலையும் ஆரம்பிக்குது. அங்க படுத்துக்கிட்டு தான் நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை சிருஷ்டி செஞ்சு அந்த பிரம்மா வாயிலாக இந்த 7 லோகங்களையும் படைத்து எல்லா அவதாரங்களையும் எடுத்து எல்லா லீலைகளையும் செய்வதற்காக அந்த வியூகத்தை அமைத்த நிலைதான் அந்த 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 வியூக நிலைன்னு சொல்லுவாங்க, வியூக நாராயணன்னு சொல்லுவாங்க. விளையாட்டுவதற்காக, இந்த லீலையை செய்வதற்காக இந்த விளையாட்டு உலகத்தை அங்கே இருந்து ஆட்சி புரிகிறான் அந்த துயில் செய்கின்ற பைய துயின்ற பரமன் அவன். ஆகையாக இது 2வது நிலை, பரம் வியூகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு இந்த ஆழிமடை கண்ணா, அந்த ஓங்கி உலகளந்த உத்தவன் பாசுரத்திலே பார்த்தீங்கன்னா வைபவ நிலை என்று சொல்லுவாங்க, விபவ அவதாரங்கள் சொல்லுவாங்க. பகவானே இறங்கி வருதல், அதுதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அந்த உத்தமனாக திருவிக்கிரம அவதாரம் எடுத்த அந்த அவதார திசைகளுக்கெல்லாம் சேர்த்து முத்தாய்ப்பாக இந்த திருவிக்கிரமனை போற்றும் விதமாக, வாமனனை போற்றும் விதமாக அந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இது அவதார திசை, விபவ திசை. அடுத்த பாசுரத்திலே ஆழிமடை கண்ணா பாசுரத்திலே எந்த ஒரு திசையையும் குறிப்பிடவில்லை. என்ன? ஸ்ரீமன் நாராயணன் அங்கே வீற்றிருக்கின்ற பரவாசுதேவனை குறிப்பிடவில்லை, திருப்பார்க்கடல் என்ன வாசனை குறிப்பிடவில்லை, அவதாரத்தையும் குறிப்பிடவில்லை. சரியாக அந்தர்யாமித்துவமாக இருக்கின்ற அந்த அந்தர்யாமி நிலையை குறிப்பிட்டிருக்கிறாள் இந்த பாசுரத்திலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைந்து நின்று அவன் நமக்குள்ளேயே உரைபவனாக இருக்கிறான். கடவுள்னு சொன்னா நமக்கு உள்ளேயும் இருக்கிறான், வெளியேயும் இருக்கிறான். சில சம்பிரதாயத்தில் ஆண்டவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டா ஆகாசத்தை பார்ப்பார்கள். எப்படி? அங்க இருக்கான், ஆகாசத்தை எல்லாம் தாண்டி வெளியில இருக்கான்பா, அவன் அங்க இருந்து ஆட்சி பண்றான், நாம எல்லாம் அற்ப ஜீவன்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நாம எல்லாம் அவனுடைய நிலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். ஆனா நம்ம அப்படி சொல்லல. அவன் ஆகாயத்தை எல்லாம் தாண்டி, வெளியே அண்டகடாகமெல்லாம் தாண்டி, அந்த மூலப்பிரகிருதி எல்லாம் தாண்டி, பிரஜா நதி என்ற அந்த நதியை எல்லாம் தாண்டி பரந்தாமத்திலே இருக்கிறார் அவர் சொல்லி அந்த பரத்துவத்தை நாம் சொல்லுவோம். அவன் வெளியே, அது வெளி. என்ன? உள்ளன்னா எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளேயும் அவன் உரைகிறான்.
அதை உள்ளேயும் உரைகிறான், வெளியேயும் உரைகிறான். ரெண்டையும் ஒத்துக்கொள்ளும் சம்பிரதாயம் நம்முடைய சனாதன தர்மம். சரிதானே? அப்படி இருக்கும்போது இந்த பாசுரத்திலே உள்ளே இருக்கின்ற அந்தர்யாமித்துவத்தை விளக்கும் விதமாக இந்த ஆழிமலை கண்ணா பாசுரம் அமைந்திருக்கிறது என்று முன்னோர்களுடைய திருவாக்கு. இதெல்லாமே இன்றைய அனுபவம். மாயனை சேவிக்கலாம். நம்ம மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாய் என்பது இன்றைய அனுபவம். நமக்கு இந்த மாயனை பாசுரத்தின் வாயிலாக நமக்கு கிட்டுகிறது. இந்த மாயன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், போன பாசுரத்தில் ஆழிமழை கண்ணான்னு பார்த்தோம். இந்த மழை ஒரு மாயமாக நமக்கு தோற்றம் அளிக்கிறது. எப்போ மழை பெய்யும்னே தெரியாது. என்ன, இப்போ மும்மாரி பெய்துன்னு ஆண்டாள் சொன்னால், அந்த மும்மாரி சரியாக மாதத்தின் 1ஆம் தேதி பெய்யும், அப்புறம் 11ஆம் தேதி பெய்யும், அப்புறம் 21ஆம் தேதி பெய்யும்னு சொல்ல முடியுமா? மாசத்துல 3 மாறி அப்படின்னு சொல்றோம். எப்ப பெய்யும், எங்க பெய்யும், எப்படி பெய்யும் நம்மளால அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஏன், இன்னைக்கு இருக்கிற அறிவியல் முன்னேற்றத்திலே புயல்களுக்கு பேரை வைக்கிறாங்களே தவிர புயல் வரவே மாட்டேங்குது. என்ன, அது வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி ஊரை தாண்டி பைபாஸ் வழியா வெளியில போயிருதுன்றாங்க. கணிக்க முடியுதா? யதார்த்தமா நம்ம நடக்கிற விஷயம் தானே அப்படின்னு சொல்றது சரிதானே. புயலுக்கு இப்பெல்லாம் பெயர் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த புயல், இந்த பேரு, இந்த அந்த பேருன்னு சொல்லி புதுசு புதுசாக பேரெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகளுக்கு பேரை வைக்கிறாங்களோ இல்லை, அவங்களுக்கு பேரை வைக்க, புயலுக்கு பேரை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த புயலை கணிப்பதிலே அறிவியல் கூட தோற்று விடுகிறது. அப்பேற்பட்ட மாயன் என்று சொல்லுகிறார்கள் அவனை. மாயன் என்ன, மாயன் மணிவண்ணன் என்று போற்றுகிறார்கள். ஆகையாலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்லுகிறார்கள். மண்ணு வடமதுரை மைந்தன்னா, இந்த மதுரை என்ற ஒன்று தென்மதுரையாக இருக்கின்ற நாம் வாழ்கின்ற மதுரையம்பதி, மற்றொன்று வடமதுரை என்று சொல்லி கோகுலத்துக்கு அந்த பக்கம் கரைக்கு, யமுனைக்கு அந்த பக்கம் இருக்கிற மதுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேதான் கண்ணன் பிறந்திருக்கிறான். அப்ப அந்த மதுரையை போற்றுகிறாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்த, அந்த வடமதுரையை போற்றுகிறாள். இங்கே சிறுவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் போற்றுகிறாள். அப்ப இப்ப வடமதுரைன்னு சொல்லலாம். எதுக்கு மண்ணு வடமதுரைன்னு சொல்லணும்னா, அங்கே நிறைய தடவை அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ராமாயண காலத்திலே சத்ருக்கணன் போர் செய்து வெற்றி கொண்ட இடம் அந்த மதுரா என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலே அவதார திசையிலே பார்க்கும்போது இந்த மதுரை நமக்கு மிக மிக சம்பந்தமாக, அவதாரங்கள் சம்பந்தமாக இந்த விளங்கி இருக்கிறதுனாலே, அதை ஒட்டி இருக்கிறதுனாலே மண்ணு வடமதுரை மைந்தனை என்று சொல்றாங்க. இந்த மைந்தனுங்கிற வார்த்தை தூய தமிழ் வார்த்தை. இந்த மைந்தனுங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பிள்ளைன்னு சொல்லலாம், மகன்னு சொல்லலாம், என்ன புத்திரன்னு சொல்லலாம், சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு மைந்தனுங்கிற வார்த்தை உபயோகம் பண்ணணும்னா, மிடுக்கோடு இருக்கின்ற நபர்னு அர்த்தம். என்ன, கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் லேசாக குனிஞ்சுக்கிட்டோ, என்ன இப்படி கொஞ்சம் லேசாக சாஞ்சுக்கிட்டோ அப்படிலாம் இல்லை. நடந்தோம்னா அப்படியே தீர்க்கமாக இருக்குமா நட, அப்படி மிடுக்கோட நடப்பாங்களாம். என்ன, நல்ல அடிகை எல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த சின்ன பசங்க சொல்கிறேன், அடியன்னு சொல்கிறேன், அவங்கெல்லாம் சின்ன பசங்களாம் அப்படி நடந்தோம்னா அவங்கள பார்க்கணுங்கிற ஆசை நமக்கு வருமா. என்ன, அந்த தெருவில் நடந்து போனாலே அப்படியே ஜம்மன்னு இருக்குமா. அதான் மிடுக்கோட நடக்கிறதுனாலே மைந்தன்னு சொல்கிறாங்க. இந்த மைந்தனுங்கிற வார்த்தை தான் இந்த சின்ன பசங்களுக்கு எல்லாமே, என்ன நல்ல சின்ன பசங்கள்லாம் வந்தாங்கன்னா மைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. மைனர், இந்த மைனருங்கிற வார்த்தை இந்த மைந்தன்லேருந்து பிறந்திருக்குங்க. அவர் மைனருப்பா, நல்ல இந்த ஊரில் இருக்க மைனருப்பா, நல்லா ஜம்முன்னு இருப்பாருப்பா, நல்ல ஜிப்பா சொக்காரெல்லாம் போட்டு வந்தார்னா மைனர். என்ன, மாங்குடி மைனர் அப்படின்னு பல மைனர்களை சொல்கிறான். சில பேருக்கு மைனர் பங்களானே பேரெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன, அந்த மாதிரி மைனருங்கிற வார்த்தை இதிலிருந்து தான் பிறந்திருக்கு. என்ன, அதனால மைந்தன், மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை சொல்கிறாங்க. இப்போ இந்த நீரின் விளக்கத்தை 1வது பாசுரத்திலேருந்தே அனுபவிச்சுட்டே வர்றோம். இப்பதான் ஆண்டாள் இந்த குளியலை நிறைவேற்றும் விதமாக தூய பெருநீர் யமுனை துறைவரணி சொல்லி அந்த துறையை குறிப்பிட்டு சொல்கிறாள் ஆண்டாள்.
எங்க போகிறேன்னு சொல்லவே இல்லை ஆண்டாள் இதுக்கு முன்னாடி. என்ன நீராட போதுவீர் நீராட போதுவீர்னு சொல்லி நீராட்டலுக்கு நீர் வேண்டும், என்ன நல்ல இடம் வேண்டும், நல்ல மழையெல்லாம் பெஞ்சாதான் நீர்நிலையே இருக்கும், நீர்நிலையே உயிர் வாழும்னு சொல்வது போல அந்த காரணத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த ஆண்டாள் இந்த பாசுரத்திலே இடத்தை ஸ்தலத்தை குறிப்பிட்டு சொல்கிறாள். இங்கே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொல்றான். இந்த பாசுரத்தில் முதல் பாசுரத்தில் எங்க யாருடைய புதல்வன் குறிப்பிட்டா, என்ன அந்த மார்கழி திங்கள் பாசுரத்தில் யாருடைய புதல்வன் நந்தகோபன் குமரன் கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு சொன்னான். இப்ப இந்த பாசுரத்தில் தன்னுடைய அவருடைய குலத்தை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. என்னங்க குலம் கோத்திரம் எல்லாம் சொல்லலாமா? தப்பாச்சு. என்ன என்ன குலம் இருக்கு, என்ன கோத்திரம் இருக்கு, என்ன சாதி இருக்கு, என்ன பேதம் இருக்கு, இதெல்லாம் சமூக கேடு உண்டாக்குற என்ன ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குற செயல் அல்லவா? அதுதானே பகுத்தறிவு. இப்போ என்ன இந்த ஆயர் குலம்னு இங்கே குறிப்பிட்டிருக்கா ஆண்டாள்னா, உண்மையிலேயே சொல்ல போனா குலம் கோத்திரம் சாதி வித்தியாசங்கள் இது இது ஆரம்பத்திலிருந்து படைப்பிலிருந்தே இருக்கிற இயல்பான விஷயங்கள். இது மாறவே மாறாது, இது அழிக்கவும் முடியாது. பகவான் சாதுர் வர்ணியம் 4 வர்ணங்களை சிருஷ்டி செய்திருக்கிறான் என்றால் அந்த 4 வர்ணங்கள் காலம் முடியும் வரைக்கும், இந்த உலகம் அழியும் வரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதை மாற்றுறதுக்கு நாம ஆளு கிடையாது. எப்படி சொல்றேன்னா, ஒரு நபருக்குள்ளேயே இந்த 4 வர்ணம் இருக்கு. அடியேன்னு சொல்றதை நல்லா கொஞ்சம் விளக்கமா கேட்டு பாருங்க. ஏன்னா ஒரு நபருக்குள்ளேயே 4 வர்ணம். இப்ப ஒரு சத்திரியன், அப்புறம் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் சொல்றோம். இப்போ ஒரு நபருக்குள்ளேயே ஒரு பிராமணன் இருக்கான். எப்படி? காலையில் நல்ல ஸ்நானம் பண்ணிட்டு சுத்தமா, உடல் சுத்தமா அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு பகவானுடைய சன்னதிக்கு போய் சாமி கும்பிடும் போது பூஜை செய்யும் போது அவன் பிராமணன். என்ன அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வேலைக்கு போறான் பார்த்தீங்களா, அங்க என்ன ஆறான்? உத்தியோகத்துக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கு போகலாம், வைசிய தொழிலுக்கு போகலாம். அதான் வைசியன். என்ன வைசியன்? அப்ப குடும்பத்தை காப்பாற்றுற கடமை இருக்கு பார்த்தீங்களா? என்ன குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை. பெண் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனைவி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், முக்கியமாக தாய் தந்தையர்களை உற்று நாம் எல்லாம் மேற்கொண்டு கவனிக்க வேண்டும். என அந்த பொறுப்புகள் எல்லாம் இருக்கும்போது காத்தல் தொழிலை செய்கின்ற அதே நபர் சத்திரியன் ஆகிறான். என்ன சத்திரியன் ஆகிறான். அது மட்டுமா, அவன் வீட்டு வேலையை செய்யலைன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டான். ஏன்னா காலையில் எந்திரிச்சு நமக்கு நீராகாரம் போடுறதுக்காண்டி மனைவி போயிடுவா. போன உடனே நம்ம படுக்கையை விட்டு எந்திரிச்ச உடனே, ஏங்க இதெல்லாம் மடிச்சு வைக்க கூடாதான்னு கேட்கிறா பார்த்தீங்களா? நான் தான் செய்யணுமா அதையும்? உங்களால் அந்த கட்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் போர்வையெல்லாம் மடித்து தலகாணியெல்லாம் நல்லா பண்ணி நேர்த்தியாக பண்ணி வைக்க தெரியாதா உங்களுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா பார்த்தீங்களா? அப்போ நம்ம லேபர் ஆயிடுறோம், அப்போ நம்ம தாசர்கள் ஆகிவிடுகிறோம். துணியை துவைக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவோ எந்திரங்கள்லாம் வந்தாலுமே இந்த கழுத்து பக்கத்தில் சில அழுக்குகள் இருக்கும். அதை என்ன பண்ணலாம் அந்த எந்திரம் துவைச்சு கொடுக்காது. நம்ம அந்த துடைப்பானை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி துடைச்சாதான் அந்த அழுக்கு போகும். அந்த வேலையை நாம தான் செய்யணும். என்ன அப்ப வீட்டு வேலைகளை கூட்டும் போதும், இது போன்ற மடித்து வைக்கும் போதும், கழுவி விடும் போதும், எல்லா வேலைகளையும் வீட்டில் மட்டும் செய்யறதில்ல, ஒரு தொழிற்சாலையிலையும் மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல எந்திரங்களை இயக்கும் போது, எல்லா வேலைகளையும் செய்யும் போது நாம் சூத்திரர்கள் ஆகிறோம். இப்போ ஒரு மனிதனுக்குள்ளேயே இந்த 4 வர்ணமும் இருக்கிறது. அதை முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னமோ வர்ணம்ங்கிறது தனித்தனியாக இனம் இனமாக மக்கள் வாழ்கிறார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது கிடையாது. இந்த சாதுர் வர்ணியத்தை பகவான் எல்லோருக்குமே சேர்த்துத்தான் படைத்திருக்கிறான். அளவு வித்தியாசப்படலாம். என்ன இது மொத்தம் கூட்டமாக செய்கின்ற செயலாகும் போது ஒருத்தன் தனித்துவமாக பிராமணனாக தெரியலாம், ஒருத்தன் தனித்துவமாக சத்திரியனாக தெரியலாம், வியாபாரம் செய்யும் போது அவன் தனியாக வைசியனாக தெரியலாம், சூத்திரனாக தெரியலாம். அது தவிர ஒரு மனிதனுக்குள்ளே இந்த 4 வர்ணமும் இருக்கின்றன என்பதுதான் சாஸ்வதமான உண்மை. ஆகையாலே இந்த குலம் என்று சொல்லும் போது ஆயர் குலத்தினா அந்த குலத்துக்குண்டான பெருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஆயர் குலம் இல்லைன்னா நமக்கு பசுக்களை மேய்ப்பதற்கு ஆளு கிடையாது,
பசுக்கள் இல்லைன்னா செல்வம் கிடையாது. பால், தயிர், மோர், நெய் கிடையாது. நெய் இல்லைன்னா ஒரு பிராமணன் யஜ்ய யாகங்களையே செய்ய முடியாது. என்ன, யஜ்ய யாகங்கள் செய்யலைன்னா மழை பெய்யாது, நல்ல ஜனங்களாக மக்கள் பிறக்க மாட்டார்கள். சொல்வது போல ஒன்று தொட்டு ஒன்று இந்த சமுதாயம் என்ன நல்ல விளங்குகிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகையாலே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. இந்த ஆண்டாள் பாசுரத்திலே என்னன்னா ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த நிகழ்காலம், இறந்த காலம், அப்புறம் வரும் காலம்னு சொல்லுவாங்க. இது முரணா இந்த பாசுரத்தில் பாடியிருக்கா. ஒன்று கோகுலத்தில் அனுஷ்டிச்ச அந்த விரதத்தை தான் இப்போ ஆயர் இந்த இங்கே இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் அனுபவிக்கிறாள் ஆண்டாள். அப்படின்னு சொல்லும்போது இறந்த கால விஷயத்தை தான் ஆயர் குலத்தினில் தோன்றிய அணிவிளக்கைன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் தோன்றும்னு ஏன் சொல்றா? இது எதிர்காலத்தை முன்னிட்டு சொல்லுவதாக இந்த பாசுரத்திலே நமக்கு தோன்றும். என்னன்னா அது உண்மைதான். ஏன்னா இது யுக தர்மத்தை ஆண்டாள் இங்கே காட்டியிருக்கிறாள். ஏன்னா ஒன்று இறந்த காலம் முடிஞ்சிருச்சு. பகவான் கண்ணன் அவதாரம் எடுத்து அவன் வைகுண்டத்துக்கு போய்விட்டான். அவன் அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே இருக்கிறான்னு சொன்னா கூட அது வேற மாதிரி ஆகி போயிடும். அப்ப இருந்தான்னு சொன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனால் இருக்க போகிறான், இனிமேலும் அவன் அவதாரம் எடுக்க போகிறான் என்ற அந்த அவதார திசையை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இங்கே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்று சொல்லி ஆண்டாள் பாடுறதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த ஆயர் குலத்தினில் தோன்றும்னா இந்த பகவான் என்ன செஞ்சிருக்கான், கண்ணன் தன்னுடைய தன்னடி சோதிக்கு எழுந்தருளுவதற்கு முன்னால் வாக்கு கொடுத்திருக்கிறான். அடியேன் இப்படி நான் பகவானாக நான் அவதாரம் எடுத்து நான் மறுபடியும் வைகுண்டம் போறேன்னாலுமே ஒரே ஒரு விஷயத்திலே நான் புகுகிறேன். அந்த விஷயத்தை யார் யார் கேட்கிறார்களோ, யார் யார் சிரவணிக்கிறார்களோ, யார் யார் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னை காணும் வண்ணம் நான் அதிலே புகுகிறேன் சொல்லி ஆண்டாள் அந்த பகவான் கண்ணன் உத்தரவு கொடுத்திருக்கான். அது எது? ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ளே நான் பிரவேசம் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். ஸ்ரீமத் பாகவதம், வியாசர் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம், பாகவத புராணம் தான் புராணங்களிலேயே சிரேஷ்ட புராணம். என்ன, அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை 7 நாட்களிலே கேட்டுத்தான் பரீட்சித்து மோட்சம் அடைந்திருக்கிறான். என்ன, பரீட்சித்து என்ற அந்த பாண்டவர்களின் வம்சாவளியில் வந்த அந்த பரீட்சித்து, அந்த பரீட்சித்து மோட்சம் அடைந்ததே 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத புராணத்தை கேட்டு அவன் மோட்சத்துக்கு சென்றிருக்கிறான். அப்பேற்பட்ட மகா புராணமான அந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ளே நான் பிரவேசம் செய்து அதில் இருப்பேன் என்பதனாலே யார் யார் ஸ்ரீமத் பாகவதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அதில் நான் தோன்றுவேன் என்று சொன்னதினாலே ஆயர் குலத்தினில் தோன்றும் என்றும் வைத்துக் கொள்ளலாம். இங்கே பாகவத புராணத்தை படித்து இங்கே உபன்யாசம் செய்திருக்கிறார்களா யாராவது? ஸ்ரீமத் பாகவதம், பாகவத சப்தாகம், அப்புறம் என்ன உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் கற்று தேர்ந்தவர்கள் இங்கே இருக்கீங்க. இப்போ அடியேன் சொல்றது சரிதானே? அப்போ ஆமாம், ஸ்ரீமத் பாகவதத்திலே நான் பிரவேசம் செய்கிறேன் அந்த வாக்குக்கு அதை உணர்த்தும் விதமாக ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு சொல்லி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு சொல்லி ஆண்டாள் சொல்றா. இதில் ஒரு தாயுடைய பெருமை எப்படி விளங்கும்னா, தாயினுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. மகன் எப்பேற்பட்ட உத்தமனாக இருந்தாலும் சரி, இல்லை ஊரெல்லாம் வயது தீர்த்துக்கிற ஒரு நல்ல துர்குணம் புடைத்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, தாயுடைய பாசம் குறையாது. ஆனால் தாயுடைய அறிவுரை சரியானதாக அந்த நபருக்கு இருக்க வேண்டும். ஒரு தாயின் வளர்ப்பிலே தான் பிள்ளை ஞானமும் பெறுகிறான், கீர்த்தியும் பெறுகிறான், புகழும் பெறுகிறான். தாயுடைய உபதேசம் சரியில்லைன்னா அந்த பிள்ளை வேறு மாதிரி வளர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றதுனால இதை நிறைய உதாரணங்களாக நம்ம எடுத்துக்கலாம். எப்போவுமே நல்ல விஷயங்களை சொல்லிடணுங்க. நம்ம ஒரு சில வருடங்கள் நம்ம விட்டு பிடிக்கலாம்னு சொல்லி அவங்க போக்கில் நம்ம விட்டோம்னா, எப்படி ஒரு சாமான் இருக்குல்ல, தூக்குறது கஷ்டமா விடுறது கஷ்டமா? இந்த படுதூக்கும் போட்டி இருக்குல்ல, அதில் வீராங்கனைகள் வீரர்கள்லாம் அப்படியே தம் பிடிச்சி அந்த 2 கைகளையும் அப்படி பற்றி அந்த பெரிய ஒரு இது இருக்கும்ல, அந்த இரும்பு அதை பற்றி அப்படியே தூக்கி மூச்சை பிடிச்சி தம் பிடிச்சி அப்படி நிறுத்துவாங்க. அப்போ நிறுத்துற உடனே எல்லாரும் கையை தட்டுவாங்க. என்ன, விடும்போது கையை தட்ட மாட்டாங்க. புரியுதா? விடுறது ரொம்ப சுலபம். அதே தான் சாஸ்திரமும் சம்பிரதாயமும். நாம் பன்னெடுங்காலங்களாக, பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக
பல சோதனைகளையும் தாண்டி, என்ன, பல படையெடுப்புகள், பல இம்சைகள், பல சோதனைகளையும் தாண்டி எல்லா சாஸ்திர சம்பிரதாயத்தையும் பிடிச்சுக்கிட்டு மேல தூக்கி வச்சோமா இல்லையா? அதுல ஒரு அங்கமா இருக்கிறது தான் இந்த கீதா பவனம். சரிதானே? இப்ப அதை விட்டுறது ஒரு 70-80 ஆண்டுகளாக சட்டுன்னு விட்டுட்டோம். இப்ப மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை நமது. சரிதானே? இப்ப இந்த பிள்ளைகளும் அப்படித்தான். தாயுடைய வளர்ப்பிலே சரியா ஆரம்பத்தில் வளர்க்கறன்னா அவங்க போக்கில் விட்டாங்கன்னு வச்சுக்கலேன், ஏனோ தானோன்னு பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விடும். ஆகையால ஆரம்பத்திலிருந்து தாய் என்பவள் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே பிள்ளைங்கள்லாம் என்னென்னா அம்மாவுக்கு செல்லமாக இருப்பாங்க, அப்பானாலே பிடிக்காது. ஏன்னா ஓவரா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜாஸ்தி பேசினாலே யாருக்கும் பிடிக்காதுங்க. ஜாஸ்தி உபதேசம் பண்ணா அட்வைஸ் நோ, என்ன அட்வைஸ் நோ, அட்வைஸ்னாலே இன்னைக்கு நோ, அட்வைஸோட அருமை தெரியாமல் இருக்காங்க. அட்வைஸ்னா என்ன தெரியுமா? கண்டிஷனிங்னு அர்த்தம். கண்டிஷனிங்னு அர்த்தம். இந்த கண்டிஷனிங் இல்லாமல் இந்த உலகமே இயங்காங்க. ஒரு பையன் சொல்கிறான், ஒரு பொண்ணு பையன் ஏதாவது நினச்சிக்க, நீங்கள் சொல்கிறாங்க, எனக்கு ப்ரெஷர் எல்லாம் போடாதீங்க, என்ன ஓவரா நீங்கள் கண்டிஷன் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, என் போக்கில் என்னோட சுதந்திரத்தை என்னை அனுபவிக்க விடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. திருப்பி கேட்குறேன், ஏம்மா என் தம்பி, உங்கள் அம்மா நீ பிறக்கும் போது என்ன அந்த மருத்துவச்சி இருப்பா பக்கத்தில், அந்த பிரசவ இடம் இருக்கும், பிரசவ சாலை இருக்கும், அந்த மருத்துவ சாலை இருக்கும். அப்போ பிறக்கும் போது அந்த மருத்துவச்சியும் என்ன அங்கே இருக்கிற செவிலியர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல மூச்சை பிடிச்சி இழுங்க, அமுக்குங்க, அழுத்துங்க, ப்ரெஷர் போடுங்க, ப்ரெஷர் போடுங்கன்னு சொல்லி அந்த ப்ரெஷர் போட்டதுனால தான் இந்த உலகத்திலே பிண்டமாரி விழுந்திருக்க. புரியுதா? அழியர் என்ன சொல்றேன்னு புரியுதா? அங்கேயே உனக்கு பிரஷர் போடப்பட்டிருக்கிறது, கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரஷர்னால தான் இந்த உலகத்தில் நீ விழுந்திருக்க. நான் கொடுத்த, அம்மா கொடுத்த அழுத்தத்தினால தான் நீ விழுந்திருக்க இந்த உலகத்திலேயே. இப்போ நீ எனக்கு பிரஷர் போடக்கூடாதுன்னு சொல்றியே, எப்படி நியாயம்? ஏன்னா உன்னுடைய பிறப்பே என்னுடைய பிரஷரில் தான் ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்போ அம்மாவுடைய அந்த கண்டிஷனிங், அந்த அழுத்தம் எப்படி இருக்க வேண்டும்னா, சத்தியமாக சொல்கிறேன், அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அம்மா ப்ரெஷர் போடுறா, அப்பா அறிவுரை பண்றா. அந்த அறிவுரையை ஏற்கிறதுக்கு தயாரா இல்லைன்னா நம்ம அதற்குண்டான ஏற்பாட்டை ஆரம்பத்திலேயே செய்து விட வேண்டும் என்பதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்ப தனியா என் பையன் மட்டும் நல்லவனா வளர்க்கணும்னு நான் முயற்சி செய்யணும்னு வச்சுங்களேன், அது நடவாது. ஏன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாமெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கோம்னா, எங்க தாத்தா அடியனுக்கு என்ன உத்தரவிட்டுக்கிறாரோ அதே தான் என் நண்பருடைய தாத்தாவும் உத்தரவிடுவார். பள்ளியில் படிக்கும்போது நண்பர்களோட சேர்ந்து நம்ம பள்ளிக்கு போகும்போது, எங்கள் தாத்தா இப்படி சொல்லியிருக்காருடான்னு நான் சொன்னேன், என் நண்பனும் எங்கள் தாத்தாவும் அப்படி தாண்டா சொல்லியிருக்காருமா. அப்போ ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரே மாதிரி சீரான உபதேசங்கள் வந்து கொண்டே இருந்தால் தனி நபராக ஒருத்தருக்கு நாம் உபதேசம் செய்ய தேவையில்லை. ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரியாக நாம் உபதேசம் செய்ய செய்ய அந்த சமூகம் சீராக வளரும், அந்த பிள்ளைகள் எல்லாம் சீராக வளருவார்கள் என்பதுதான் உண்மை. அதுல குறைபாடு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் உபதேசம் செய்யல, யார் யாரோ எல்லாம் உபதேசம் செய்யறாங்க, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அதனால தான் வர்ற விளைவுகள் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு திக்கு திசை தெரியாம நம்ம போயிட்டு இருக்கோங்கிறது யதார்த்தமான செய்தி, சமூக செய்தி இது. ஆகையாலே இந்த தாயை குடல் விளக்கம், இந்த தாயுடைய பெருமையை மகனும் என மக்கள் போற்றும் விதமாக இருக்க வேண்டும், நான் நடத்தையிலே இருக்க வேண்டும். அதே சமயத்திலே தாயும் சரியாக மகனை வளர்க்க வேண்டும். இந்த இரண்டு காரியமும் நடந்தால் அந்த தாயினுடைய குடல் விளக்கம் பெறும் என்பதுதான் உண்மை. அதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இத்தோட இந்த பாசுரத்தில் இந்த போற்றுகின்ற விஷயமாக சொல்லி வந்தவை. அப்புறம் நம்ம காரியத்தை சொல்லிக்கிறா ஆண்டாள். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? குளிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன குளிச்சா என்ன நமக்கு பலன் கிட்டும்? தூயோமாகிறோம் நாம் எல்லாம் தூயோமாக நாம் எல்லாமே தூயவர்களாகிறோம் சொன்னதாலே, அப்ப தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுதுன்னா குளிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஒருத்தியா தான் போட்டிக்கிட்டு இருக்கா. இதுவரைக்கும் ஆண்டாள் தனி ஆள். இனிமேல் தான் ஆண்டாள் கோஷ்டியை கூட்ட போறா.
இது வரைக்கும் அடியன் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். என்ன நீங்கள் எல்லாம் கிடையாது. நான் மட்டும் வீட்டில் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். நாம் காலையில் எந்திரிக்கணும், பகவானை கும்பிடணும், பகவானுடைய அந்த சேஷிதைகள்லாம் நினச்சிக்கிட்டு அப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்? நாம் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுதுன்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சொல்றா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும். போய பிழையும் அப்படி சிந்திச்சா, தூமலர் தூவி தொழுதா என்ன நடக்கும்? போய பிழையும் புகுதொருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார். இப்ப இந்த தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தூயோமாய் வந்துட்டோம். இந்த மலர்கள் இருக்குல்ல, இந்த மலர்கள் எல்லாமே நமக்கு வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற மலர்கள், அதை வந்து பறிக்கணும். முக்கியமாக சொல்கிறேன், நம்ம விலைக்கு வாங்குற புஷ்பங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் அலங்காரத்துக்கு நம்ம மாலையாக கட்டலாம். ஏன்னா எல்லா புஷ்பங்களும் நம்ம தோட்டத்திலே வளர்க்க முடியுமான கிடையாது. ஆனால் சில புஷ்பங்களை நாம் தோட்டத்திலே நீரூற்றி உரம் சேர்த்து அந்த தோட்டத்திலே வளர்க்க வேண்டும். அது மொட்டை மாடியில் வளர்க்குறீங்களோ இல்லை வீட்டு வாசலில் வளர்க்குறீங்களோ, எப்படி வளர்க்குறீங்களோ தெரியாது, அந்த மலர்கள் தான் அந்த பகவான் உகந்து ஏற்கக்கூடிய மலர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாமளா வளர்க்குறோம் பார்த்தீங்களா, நாமளா நம்ம வந்து சமையலர்களை செய்கிற பிரசாதம் தான் பகவான் உகக்கிறான். நமக்காண்டி எனக்காண்டி அந்த பிள்ளை கஷ்டப்படுறானே, இவ்வளவு பாடுபடுறானே, என்ன இவ்வளவு அவன் வந்து அந்த வேலைகள் எல்லாம் கர்மாவெல்லாம் செஞ்சு அந்த கர்மாக்கள் தான் பகவானுக்கு உகப்பை ஊட்டுகின்ற கர்மாக்கள். விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் அடுத்த பட்சம்தான். என்ன நம்ம உடல் உயர்ச்சியாலே, நம்முடைய கைங்கரியங்களிலாலே, நம்முடைய காதினால் கேட்கிறோம், என்ன கண்ணினால் பார்க்கிறோம், கையினால் காலினால் நாம் எல்லாம் வேலை செய்து அந்த கைங்கரியம்தான் நம்முடைய கர்மாவாக நிற்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் குறைந்தபட்சமாகத்தான் இருக்கும். நம்ம தோட்டம் வளர்த்து அந்த புஷ்பங்களை பறித்து பகவானுக்கு திருவடியில் சேர்த்தோம்னா அது மகா புண்ணியம்னு சொல்லுறதுனாலே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் ஒரு பெட்டி இருக்கும், அதில் வந்து காலங்காத்தால் சுப்ரபாதம் பாட்டை கேட்கறதுக்கு தட்டி விட்டுருவோம். அது வாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கு, நம்ம வாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பான். காதில் விழுமோ விழாதோ அதெல்லாம் தெரியாது. அதுக்கடுத்து என்னப்பா சுப்ரபாதம் முடிஞ்சிருச்சா விஷ்ணு சஹஸ்ரநாமம் போடு, ஏன்னா அது வாட்டுக்கு அது கத்திக்கிட்டே இருக்கும். அது வாட்டுக்கு கூட்டி பெருக்கி அம்மா அங்கிட்டு போயிட்டு இருப்பான், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஏதாவது ஒன்று ரெண்டு காலில் விழலாம், காதில் விழலாம், என்ன மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அப்படி சொல்லலை ஆண்டாளிங்க. என்ன நாமாகவே சுயமாகவே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும். சுயமாக கைங்கரியங்கள் தான் இதெல்லாம் வந்து நம்ம உடலால் செய்ய வேண்டிய, காதால் கேட்க வேண்டிய, வாயால் பாட வேண்டிய கைங்கரியம். ஏலே இந்த பாட்டில் இந்த பாசுரத்தில் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிடையும் புகுதருவான். அப்படி பண்ணாதான் இந்த போய பிடையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். வாயினால் பாடின்னு சொல்லிட்டா என்ன, அதோட நிறுத்திருக்கலாம்ல. மறுபடியும் எதுக்கு செப்பேலோர் எம்பாவாய்னு சொல்றா? அழுத்தம் திருத்தமா வாயினால் பாடுங்க, வாயை விட்டு பாடுங்கன்னு சொல்றா. சில பேர் இருப்பாங்க, என்ன ஸ்தோத்திரம் செஞ்சாலுமே, என்ன ஸ்தோத்திரம் சொன்னாலுமே, பகவான் நாமாவை சொன்னாலுமே கூச்ச சுபாவம் உள்ளவர்களா இருப்பாங்க. நான் மனசுல வேண்டிக்கிறேன்ப்பா, மனசுல பேசிக்கிறேன்ப்பா, நீ பாடு, உனக்கு பாட தெரியுது, நீ பாடு, நீயும் வாயால பாடணும், கோவிந்தானா கோவிந்தான்னு சொல்லணும். என்ன இப்போ நம்ம திருமலை கோயிலுக்கெல்லாம் போகிறோம், ஏன்னா யாத்திரையாக போகிறோம், அங்கே கோயிலுக்கு போயிட்டோம், இல்லை இங்கே இருக்கிற திருவிழாவுக்கே போகிறோம். ஒருத்தர் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவார். ஏன் அங்கே இருக்கிற 100 பேர் கத்தலாம்ல? கத்த மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் தான் முன்னெடுப்பான். அந்த முன்னெடுக்கிற யாருக்கு மணி கட்டுறதுங்கிறது போல அந்த முன்னெடுக்கிற நபர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு சின்ன பையன் கூட கோவிந்தா அப்படின்னு கத்திடுவான், எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க. அப்ப அந்த முன்னெடுக்கிற அந்த முன்னே வர்ற செயலை யாரு செய்யறதுன்னா வேகமா எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கணுங்கிறது போல இதை வந்து வாயினால் பாடுற செயலை அந்த ஆண்டாள் சொல்லி காட்டுகிறாளுங்க. நல்லா வாயை திறந்து பாடுங்கப்பா. ஏன் வாயை திறந்து பாடணும்? பாடாம சிந்திக்கலாம்ல, நேரடியாக நம்ம சிந்திக்கலாம். வாயினால் பாடி மரத்தினால் சிந்திக்கன்னு சொல்றால, எதுக்கு வாயை திறந்து பாடுறது அவசியம் இருக்கா? அவசியம் இருக்கு. ஏன்னா காது படைத்த பையனை அடியேன் நேற்று சொன்னேன். இந்த காதுக்குண்டான வைபவத்தை சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்னேன்? இந்த காதை மூட முடியாது, இந்த காது எப்பவுமே கேட்கின்ற காதாகத்தான் இருக்கும், கேட்காது இருக்காது என்று சொல்றது போல இந்த காதுக்கு உண்டான வைபவம் அடியேன்னு சொன்னேன் நேற்று. ஏன்னா கண்ணை முடிக்கலாம், என்ன வாயை பொத்திக்கலாம், நாமவே மூடிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், இந்த காதை மூட முடியாது. அதுபோல வாய்க்கு ஒரு வைபவம் இருக்கிறது, அதுதான் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு.
வாய்ப்புன்னு சொன்னாலே வாய்ப்புக்கு தான், வாய்க்கு தான் இருக்கு, வேற எதுக்கும் கிடையாது. என்ன வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம உடம்புல இருக்கிற வெளிப்படுகிற செயல்கள், வெளிப்படுகிற விஷயங்கள் எல்லாமே கழிவு. சொல்றது புரியுதா? நம்ம எல்லாமே கழிவு. நம்ம என்னதான் ஆனந்த கண்ணீர்னு கண்ணுல இருந்து வழியிற அந்த கண்ணீர்னாலுமே அது ஆனந்தம்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர, ஒருத்தர் அதை எடுத்து நம்மளே சுவைச்சு பார்த்தா உப்பு. என்ன வேர்வை துர்நாற்றம், வேர்வை துர்நாற்றம் சொல்லவே வேணாம். நம்ம சாப்பிட்றது எல்லாமே மல ஜலம். என்ன என்ன ரத்தம் மட்டும்தான் கொஞ்சம் இன்னொருத்தருக்கு உபயோகமாக இருக்குன்னு சொன்னாலுமே அந்த ரத்தத்தையும் மற்றவர்களுடைய ரத்தத்தையும் நம்ம தீண்டுறதுக்கு மனசு வருமா? அதுவுமே ஒரு சுத்தம் கிடையாது, அதுவுமே தீட்டு. இன்னொருத்தர் ரத்தம் நம்ம கையில் பட்டாலே தீட்டு. என்ன அதனால நம்ம உடம்புல இருக்குது வெளிப்படுறது எதுங்க நல்லா இருக்கு? ஒரு பசுவில் இருந்து வெளிப்படுற எல்லாமே நல்லா இருக்குங்க. சாணமும் நல்லா இருக்கு, கோமூத்திரமும் நல்லா இருக்கு. என்ன அதில் வெளிப்படுகிற அந்த சுவாசம், அந்த பசுடைய சுவாசமும் நல்லா இருக்கு. அதனுடைய முடியும், வாலில் இருக்கிற முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு புண்ணியம்னு சொல்றாங்க. என்ன அந்த வால் முடியில் இருக்கிற அந்த முடி, அந்த எல்லாமே எல்லாமே ரொம்ப புனிதமா இருக்கே. கடைசியா இருக்கிற தோல் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் வாத்தியங்கள் செய்யறதுக்கு தோல் நல்ல பயனா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பசுவில் இருக்கிற எல்லாமே பயனா இருக்கு. ஆனா மனுஷன் உடம்புல இருந்து வர்ற எதுவுமே உபயோகமா இல்லையா? அப்ப எதியா உபயோகமா இருக்குன்னா, இந்த வாயினால் பாடுகின்ற அந்த நாமங்களும் என்ன இன் சொற்களும் உபதேசங்களும் பகவானுடைய கீர்த்தனைகளும் தான் இன்புற செய்கின்றன இந்த உலகத்துக்கு. அது யாருக்கு கொடுத்தாலும் அது இனிமைதான். அப்ப இந்த வாய்க்கு கிடைத்த வாய்ப்பு இதுதான். அதனால தான் வாயினால் நம்மளுக்கு பாடுவதுதான் மக்களுக்கு உகந்ததாக இருக்கிறது. அதனால தான் அடியேன் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? என்ன இந்த சொற்பொழிவு ஏன் பண்ணணும்னா, வாய்ப்படைத்த பயனுக்காக இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதை எல்லாரும் 100 பேர் 200 பேரை ஒரு மண்டபத்தில் கூட்டம் கூட்டி பேசினாத்தான் சொற்பொழிவு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. நம்ம வீட்டில் தனிநபரா ஒருத்தருக்கு சொன்னா கூட சொற்பொழிவு தான். பகவத்கீதை மறுபடியும் அதுக்கு தான் வரலாம். என்ன சொற்பொழிவா பண்ணியிருக்கான் பகவான்? அர்ஜுனனை வியாஜமாக வைத்துக்கொண்டு, காரணமாக வைத்துக்கொண்டு இந்த உலகனைத்தோருக்கும் உபதேசம் செய்திருக்கிறான் பகவத்கீதையை. புரியுதா? அப்ப சொற்பொழிவுங்கிறது கூட்டம் கூட்டி செய்வது மட்டும் கிடையாது. முடிந்த அளவு நம்முடைய நண்பர்கள், என்ன நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தகப்பனார், தாய், யாருக்கு வேணா சொல்லலாங்க சொற்பொழிவு. ஞானம் என்பதற்கு இன்னாறு இணையாருக்கு மட்டும்தான் பிறக்கும், பெரியவர்களுக்கு வயது வித்தியாசத்தோடு மூற்றவர்களுக்கு மட்டும்தான் ஞானம் வரும் என்று இந்த சம்பிரதாயத்தில் கிடையாது. கருவிலே திருவுடையார்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருவிலே திருவுடையார் என்ன அர்த்தம்? அதுக்கு பேரு நம்ம இந்த 7ஆம் மாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு வைபவம் நடத்துவான். என்ன பண்ணுவான்? கூட்டம் கூட்டி என்ன ஊர் விஷயம் எல்லாம் பேசி என்ன தீர்த்து என்ன நல்ல ஒரு கேளிக்கையாக நடத்தி நல்ல உணவுன்னுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அது கிடையாது. இந்த 7ஆம் மாதம் என்ன இந்த சீமந்தம்னு செய்கிறதே அந்த கருவில் இருக்கின்ற அந்த சிசு, அந்த கரு, அந்த சின்ன அந்த சிசு திருவாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் கருவிலே திருவுடையார் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப கருவிலே இருக்கின்ற அவனுக்கு அந்த குழந்தைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7 வயதிலிருந்து அந்த உள்ளே இருக்கின்ற அந்த கருவுக்கு ஞானம் பிறக்கிறது என்பதனால்தான் 7ஆம் மாதம் நம்ம கொண்டாடுறோம். அப்ப இருந்து அந்த தாய் என்ன செய்ய வேண்டும்? நல்ல சத்விஷயங்களை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். நல்ல இசையையோ நல்ல பகவானுடைய சிந்தனையை கூட்டுகின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு கொண்டே வந்தால் பிரகலாதனாக அவன் இருப்பான். என்ன பிரகலாதனாக இருப்பான். என்ன அவன் தாய் செஞ்சது தானே. என்ன அதனால அந்த புண்ணியத்தினால தான் பிரகலாதன் அவளை ஞானம் பெற்றான். பிரகலாதன் அசுர பிள்ளையாக இருந்தாலுமே ஞானம் பெற்றான். ஆகையாலே இன்னார் இணையார் தான் ஞானம் பெறுவார்கள் என்பது கிடையாது. நம்ம முயற்சியை நாம செய்யணும். செய்கிறோமா? அதான் கேள்வி. என்ன செய்கிறோமா? அப்பதான் இந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை போலே அந்த விளக்கம் பெறும் என்பது போலே. என்ன அப்போ வாயினால் பாட வேண்டும். நாம் எல்லாமே வாயினால் பகவத் நாமாவை சொல்ல வேண்டும். எப்பவுமே நம்ம வாயினால பகவத் நாமாவை சொல்லும்போது 2 விஷயம். ஒன்று நமக்கு புண்ணியம் கிடைக்கும், இன்னொன்று கேட்கிறவங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிடும். இப்போ வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு ஆண்டாள் சொல்றான். பகவானுடைய உபதேசம் என்னன்னா, நீ ரொம்ப செலவு பண்ணி என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பொருட்செலவெல்லாம் பண்ணி ரொம்ப படாடோபமாக திருவிழா கொண்டாடி எனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை.
உனக்கு என்ன சக்தி இருக்கோ, ஒரு இலையோ என்ன, ஒரு கருகின இலையோ அதையாச்சும் கொடு, ஒரு தீர்த்தமோ என்ன, புஷ்பம் பலம் தோயம் என்ன அப்படின்னு சொல்லி இது ஸ்தோத்திரமே இருக்கு. அப்படி அந்த 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 ஏதாவது சின்னது மனசார செய்யின்னு சொல்றான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயப்சமே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஏதாவது ஒரு முயற்சி உனக்கு மனசார நீ செய்றியா என்ன, அந்த மனசார செய்றியான்னு சொல்றான். இதே தான் ஆண்டாள் இங்கே சொல்றா. மனசார சிந்தித்து நாம் செய்ய வேண்டும், மனதார செய்ய வேண்டும், அன்போட செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டாள் இங்கே வலியுறுத்துறா. இப்போ இந்த சொற்பொழிவுக்கு மறுபடியும் வரணும். இப்போ அடியேன் கொஞ்ச நேரம் முன்னாடி புஷ்பங்கள் சிலதை கொண்டு வந்து இங்கே சேர்த்தேன். அது தூமலர் தூவி தொழுதுங்கிறதுக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தேன். இப்போ அதை விட ரொம்ப விசேஷமான விஷயம் என்னென்னா, இந்த சொற்பொழிவு பண்ணும்போது நடக்கிறது. ஏன்னா ஒரு மனதோட அடியேன் மட்டும் செஞ்சா ஒரு புண்ணியம். இப்போ இந்த மலர்களை தூவது போலே இத்தனை மனங்களையும் சேர்த்து பகவானுடன் சிந்தனை செய்யும் அளவுக்கு அடியேன் பேசினேன்னா அடியேனுக்கு அதை விட மகா புண்ணியம். பெருமையா சொல்லிக்கல, யதார்த்த விஷயமா சொல்றேன். என்ன இது மற்றவங்களுக்கு இந்த ஆவல் வர வேண்டும் என்பதற்காக அடியேன் சொல்றேன். புரியுதா? இப்ப அடியேன் மரத்தை மட்டும் அடியேன் செலுத்தல, உங்க எல்லாரும் மனதையும் கட்டி வைத்து சேர்த்து பகவானுடைய திருவடியிலே சேர்க்கிறேன். அப்ப இதுல பலம் ஜாஸ்தி இல்லையா? என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவி பெரிய பதவிங்க. ஏன்னா ஆட்சி செய்யலாம், ஆளுமை கிடைக்கிறது. எப்படி ஐஏஎஸ் பதவினா இத்தனை பேர் தொப்பியை போட்டவெல்லாம் சலாம் போடுவான். ஏன்னா ஊரு பூரா நமக்கு வந்து முன்னாடி இப்படி கை கட்டி நிற்பாங்க. ஒரு அதிகாரம் கிடைக்குது பார்த்தீங்களா? அதுபோல பகவானுடைய திருவடியை அடைவதற்காக இத்தனை பேரும் சேர்க்கும் வாய்ப்பு இந்த உபன்யாசம் செய்யும் போது, சொற்பொழிவு கேட்கும் போது அடியனுக்கு கிடைக்கிறது. என்ன ஆகையாலே இந்த வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்ன, அதுக்கு முன்னாடி தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது இத்தனை மரங்களை நான் எல்லாம் அடியன் தூவிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் இந்த மலர்களை போல இத்தனை மரங்களையும் பகவானுடைய ஆண்டாள் திருப்பன் திருவடிகளிலே சேர்த்துக்கொண்டே வருகிறேன் அடியேன் என்பது போல, போய பிடையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போய பிடை என்ன அர்த்தம்? கர்மாக்களிலே பலவிதமான கர்மாக்கள் இருக்கு. கர்மாக்களிலே பலவிதமான கர்மாக்கள் இருக்கு. ஒன்று, நாம ஜன்ம ஜன்மாந்திரமா 84 லட்சம் யோனிகள் தோறும் பிறந்து இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். இப்ப இந்த 84 லட்சம் யோனிகள்னா ஒரு ஊர்வனவா இத்தனை ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்திருப்பாங்களாம். ஒரு பரப்பனவா இத்தனை ஆயிரம் ஜென்மங்கள், அதை சேர்த்து 84 லட்சம் யோனின்னு சொல்றாங்க. ஒரு இனமா ஒரு 10 பிறவி இருக்கலாம், ஒரு 20 பிறவி இருக்கலாம். அப்படி 84 லட்சம் விதவிதமான யோனிகள் தோறும் பிறந்து இன்னைக்கு நம்ம இந்த மனித பிறவி எடுத்திருக்கோமா இல்லையா? இப்ப இந்த மனித பிறவிக்கு எடுத்ததான பயன் என்னன்னா, என்ன கர்மாக்களை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டே இந்த உலக விஷயங்களிலே உழன்று கொண்டே நம்ம பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சியிலேயே இருக்கிறது ஒரு விஷயம். ஏன்னா இது ஆண்டாள் குறிப்பிடுறது என்னன்னா, இங்க இந்த கர்மாவிலிருந்து விடுபடுறதுக்காண்ட ஆண்டாள் சொல்றா. போய பிடையும் புகுதருவான் நின்னவன்னா சஞ்சித கர்மாவை சொல்ற ஆண்டாள். இத்தனை 84 லட்சம் பிறவிகளா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற கர்ம மூட்டைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சஞ்சித கர்மா. அப்ப போய பிடையும் புகுதருவான்னா இனிமே நாம எடுக்க போற பிறவிகள்ல வரப்போற கர்மா. போய பிடையும் புகுதருவான் நின்னனவும் என்ன, இந்த பிறவிக்கு நமக்கு நின்று நாம் அனுபவிக்கக்கூடிய பிராரப்த கர்மான்னு சொல்லப்படுகிறது. இப்ப சஞ்சித பிராரப்த பவிஷ்ய என்ன கிருதமான அந்த கிருதமான பவிஷ்ய கர்மாக்கள், இந்த கர்மாக்கள் அனைத்தும் தொலைந்து விடும் சொல்றா இந்த பாசுரத்தில். போய பிடையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் சொல்லி ஆண்டாள் இங்க சொல்றா. இது சாட்சாத் பரபிரமமான கண்ணபிரானுடைய திருவாக்கு. என்ன நாராயணனே நமக்கே பறை தருவான். எந்த பாசுரத்தில்? மொதல் பாசுரத்தில். இப்ப பின்னுறோம் நம்ம, அடுத்தடுத்த பாசுரத்துக்கெல்லாம் நம்ம விளக்கம் போகல, மொதல் பாசுரத்துக்கு போயிடுறோம். நாராயணனே நமக்கே பறை தருவான், மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாப்பியோ மோக்ஷயிஸ்யாமி, தீயினில் தூசாகும் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டாள் இங்க உறுதிட்டுதான். அப்படின்னு சொல்றதுக்கு புரியுதுல? ஏன்னா பகவத்கீதை அநேகருக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு பரிச்சயம் தான். அப்ப அந்த விளக்கத்தை தான் ஆண்டாள் இங்க அறுதியிட்டு கூறுகிறாள். தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய், பகவத்கீதையை பாடுங்க செப்புங்கன்னு சொல்லி ஆண்டாள் சொல்றான் இந்த பாசுரத்தில். அப்போ அந்த பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கு உண்டான ஒரு முடிச்சு, அந்த 5 பாசுரங்கள் பொன்னான பாசுரங்கள், ஞானத்தை என்ன ஊற்றுகின்ற ஞானத்தை தூண்டுகின்ற பாசுரங்கள் இந்த 5 பாசுரங்களும். இந்த விளக்கத்தை எல்லாம் நம்ம ஒரு பாசுரத்துக்கே 1.5 மணி நேரம் விளக்கம் அளிக்கலாம். அப்பேற்பட்ட பலம் மிகுந்த பாசுரங்கள் இப்பேற்பட்ட அந்த பாசுரங்கள். அடுத்த பாசுரத்துக்கு நாம்
நகரலாம். இப்ப இதுவரைக்கும் ஆண்டாள் தான் என்ன செய்ய வேண்டும், தான் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய விஷயமாகவே சொல்லிக்கொண்டே வந்தாள். இதற்கு அடுத்து கோஷ்டி சேர்க்க ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். எப்படி? காலையில் ஆயிருச்சு, பொழுது பிறந்து விட்டது, எல்லாத்தையும் எந்திரிச்சு நாம் என்ன செஞ்ச நினைக்கிறோமோ தனியாக செஞ்சால் சுவாரஸ்யம் இல்லைங்க. இப்போ அடியனே இருக்கேன், கோயிலுக்கு போகணுன்னா 4 நண்பர்களை சேர்த்துட்டு போனால் அடியனுக்கும் புண்ணியம், அவங்களுக்கும் புண்ணியம். அப்படி தான் வளர்ந்துருக்கோம் நம்ம எல்லாம். நம்ம காலத்தில் எப்படின்னா, சிநேகிதரெல்லாம் சேர்ந்து என்ன ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூட்டம் இல்லாத கோயிலுக்கு, ஒரு கோயிலுக்கு போகணும்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். இப்படி என்ன இந்த கோயிலுக்கு போகணும்னே சில நண்பர்கள் சேர்ந்தாங்க. எப்படி இருந்த காலம் பாருங்க. கோயிலுக்கு போகிறதுக்கிட்டே நண்பர்கள். என்ன செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு கடை, நண்பனுடைய கடையில் போய் செருப்பெல்லாம் வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு நேராக கோயிலுக்கு நடந்து போனால் நம்ம பாட்டுக்கு கோயிலை சுற்றிட்டு ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக சாமி கும்பிட்ட காலம் அந்த காலம். டிக்கெட்லாம் போட தேவையில்லை, நேராக போய் மீனாட்சி அம்மனை தரிசிச்சுட்டு என்ன சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு இலகுவான நிலைமை அதெல்லாம். அப்போ கோயிலுக்கு போகிறதுனே நண்பர்கள் சேர்ந்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு காலம். அதுபோல இந்த ஆண்டாள் பூமி பிராட்டி கோயிலுக்கு செல்வதற்காக சிநேகிதிகளையும் என்ன அந்த கோபிமார்களை எப்படி அந்த கோகுலத்திலே சேர்த்தார்களோ அதுபோல இங்கே சேர்க்கிறாள் ஆண்டாள். அதுதான் அப்போ காலையில் பொழுது புலரப் போகிறதுன்னு புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோரம்பாவாய். இந்த வேகம் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நிறுத்தி தானமாக சேவிக்கிற நேரம் இல்லை என்ன? ஆகையாலே புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. காலையில் ஆயிருச்சு, பொழுது புலர்ந்து விட்டது, நான் எந்திரிச்சிட்டேன், மற்றவங்களை எழுப்பணுங்கிற காரணத்தினாலே இந்த இயற்கை நிலையை, இந்த சீதோஷண நிலையை, என்ன இந்த காலத்தின் நிலையை ஆண்டாள் போற்றுகிறாள். எப்படி ஆகாசம் எப்படி பொழுது புலர்கிறது, என்னென்ன பறவைகள் கத்துகின்றன, புள்ளும் சிலம்பினகான் என்ன புல்லரையன் கோயில் அப்படின்னு சொல்லும்போது புள்ளும் சிலம்பினகான்னா பறவைகள் கத்துகின்றன அர்த்தம். பொதுவாக குயில்கள் புறா என்னென்ன பறவைகள் இருக்கோ அதெல்லாம் கூவி கத்திக்கிட்டே இருக்கு. புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின். புல்லரையன்னா பறவைகளினத்துக்கெல்லாம் அரையன்னா தலைவன் அர்த்தம். என்ன அரையர்னா தலைவன் அர்த்தம். புல் அரையன் கோவில்னா இந்த புல்லரையன்னா கருட பகவானை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். அந்த கருட கொடியுடைய அந்த கோவில் என்ன வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. சங்கநாதம் ரொம்ப மங்களமானதுங்க. நம்ம இன்னைக்கு வேற மாதிரி ஆக்கிட்டோம். அதை ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சு அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னா சங்கூதிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம ஆளுங்க. என்ன யாராவது ஏமாத்தினா நாம போட்டான் அப்படின்னு கோவிந்தா என்ன எல்லாமே புனிதமான விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சங்கநாதம் அவ்வளவு புனிதமானது. நம்ம நிறைய கோயில்களில் பார்த்தோம்னா இன்னைக்கு சிவன் கோயிலில் பெரும்பாலும் சங்கநாதத்தோட தான் சிவபெருமான் வெளியே வருவார். என்ன அந்த சங்க ஒலி காதில் கேட்கணும், அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். என்ன அப்பேற்பட்ட வீர சங்க முழக்கமாக இருக்கின்றது. இதுபோல சங்கநாதம் மங்களமான நாதம். இந்த சங்கநாதம் எதுக்கு ஊதுறாங்கன்னா நல்லோர்களுக்கு காதிலே கேட்கும் போது இனிமையாக இருக்குமாம். என்ன ஆஸ்திகர்களுக்கு நாஸ்திகர்களுக்கு காதிலே கேட்கும் போது ஆஹா அப்படின்னு அப்படியே ஒரு காதில் குடையிற மாதிரி இருக்குமாம். இதுதான் சங்கநாதம். பாஞ்ச ஜன்னியத்தை எடுத்து கண்ணன் அந்த பாரத போரிலே ஊதி இருக்கிறான். என்ன அதே தான் இங்கேயும் சங்கநாதம் மங்களமானதுன்னு அர்த்தம், வெற்றிக்கு உரிய நாதம். கோயில் திறக்கும் போது இந்த சங்கநாதம் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய்னு சொல்லி மற்றவங்களை எழுப்பிக்கிட்டே வர்றா. ஒவ்வொரு பெண் பிள்ளையா ஒவ்வொரு சிநேகிதியா எழுப்புறா. நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த வளாகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்காக போய் நண்பர்கள் பெல் அடிப்பாங்க சைக்கிளில், கிரிங் கிரிங் கிரிங்னு சொல்லி சொன்ன உடனே இந்த பெல் சத்தம் கேட்டோம்னா இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். அதுபோல ரொம்ப சகஜமாக நாம் செய்கிற விஷயங்களை ஆண்டாள் இங்கே சுட்டி காட்டுறா. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டலையா, உனக்கு சங்கநாதம் கேட்கலையா, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சின்னு சொல்லி கண்ணன் செய்த அந்த சேஷ்டிதங்களை குறிப்பிட்டு சொல்கிறார் ஆண்டாள். இதுல இந்த பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டுன்னு சொன்னா
பேச்சு முலை பாலை குடித்து கண்ணன் உறிஞ்சி அந்த பேச்சு பூதனைக்கு மோட்சம் கொடுத்துட்டானா. இது ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஒருத்தர் மோட்சம் அடைந்தாரன்னா என்ன லட்சணம் தெரியுமா? அவங்க உடம்புல இருந்து துர்க்கந்தம் வீசாது. இது ஒரு லட்சணம். இப்படிலாம் நம்ம பார்க்க முடியுதானெல்லாம் யோசிக்கிறீங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் நடந்த விஷயங்கள். இந்த பேய் முலை நஞ்சுண்ட பிறகு என்ன நஞ்சுண்ட அப்படின்னு சொன்னால் நம்ம சிவபெருமான் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன என்ன சிவபெருமான் மட்டும்தான் அந்த நஞ்சை உண்டு என்ன திருநீலகண்டனாக இருக்கிறான் நினச்சிருக்கோம். சிவபெருமான் என்னென்ன செஞ்சிருக்காரோ அதெல்லாம் கண்ணனும் செஞ்சிருக்கான். என்ன அவர் நடராஜன் என்றால் இவன் நடன கோபாலன். புரியுதா? இவனும் நாட்டியம் ஆடி இருக்கான், ஆனால் அது பிரசித்தி பெறல. அவன் நாட்டியம் தான் பிரசித்தி பெற்றிருக்கு. என்ன இதுவும் நடமா, இவனும் விஷத்தை உண்டு இருக்கிறான். நீலகண்டனாவது கழுத்தோட வச்சிருக்கான், இவன் உண்டு ஜீரணம் பண்ணிட்டான். என்ன அந்த உரியப்பட்ட அந்த விஷத்தோடு அந்த நஞ்சு இருக்கிற அந்த பேச்சு முலையிலிருந்து உரியப்பட்ட அந்த விஷத்தோடு உயிரையும் சேர்த்து உரிந்து கொண்டானாம் என்பதுதான் செய்தி. இவன் உறிஞ்சா மோட்சம். பகவான் நேரடியா வந்து நம்ம உயிரை எடுத்துக்கிட்டா அவன் பொறுப்புங்க. அது அவன் கொல்லல, மோட்சம் கொடுக்கறான்னு அர்த்தம். நேரடியா என்ன சக்கரத்தை விட்டான்னா அந்த சக்கரம் நம்ம கழுத்தை வெட்டிச்சுன்னா கொலை கிடையாது, அது மோட்சம், விடுதலை. விடுதலை அது என்ன. இந்த விடுதலைங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அது ஒரு யோக வார்த்தைங்க, புரியுதா? இந்த விடுதலைங்கிற வார்த்தைக்கு கைதிகள் எல்லாம் போய் என்ன சிறைச்சாலையில் வச்சு ஒரு 2 வருஷம் வச்சு வெளியே கூட்டா விடுதலை அப்படின்பாங்க. அது விடுதலை கிடையாது. விடுதலை என்னன்னா தலை வழியாக நாம் உயிர் என்ன அந்த தலை சிரசு வழியாக உயிர் வெளிப்பட்டால் அது மோட்சம். அது இன்னொரு பிறவிக்கு என்ன வாய்ப்பு அளிக்காமல் நாம் திருவடி அடைகிறோம். அது தலை வழியாக உயிர் விடுபடுவதுதான் விடுதலை. இது ஒரு யோகிக் டேர்ம், இது யோக வார்த்தை. இது நம்ம சகஜமாக உபயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இதான் உண்மை. நம்ம வாழ்க்கை இந்த பிறவி கட்டிலே இருந்து விடுதலை அடைவதும்னா அப்படித்தான் விடுதலை. ஆகாலே இந்த பாசுரத்திலே என்ன பேய்முலை நஞ்சுண்டுங்கிற வார்த்தைக்கு பிள்ளா எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி அப்படின்னு சொல்றான். சகடாசுரன் என்பவன் சக்கர வடிவிலே வந்த ஒரு அசுரன். என்ன அங்கிருந்து மதுராவிலிருந்து எய்யப்பட்ட ஒரு அசுரன். சக்கர வடிவிலே நீ போ, அந்த வண்டி சக்கரத்திலே இரு, என்ன அந்த சக்கரத்தை வைத்து அந்த கண்ணனை வதைத்து விடுன்னு சொல்லி ஏவலா அனுப்பிச்சிருக்கான். அந்த கள்ள சகடத்தை இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தொட்டியில் வச்சிருப்போம். நம்ம தொட்டியில் வச்சும்போது என்ன தெரியும், சைக்கிள் ஓட்டும் பார்த்துருக்கீங்களா? 2 காலையும் வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இப்படின்னு அசைச்சிட்டே இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். உண்மையிலே சைக்கிள் ஓட்டுற கற்றுக்கிட்டானோன்ற மாதிரி தோணும் நமக்கு. அப்படியே கால் கையெல்லாம் அசைச்சு அந்த காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தொட்டியில் நல்லா சுறுசுறுப்பாக அந்த கொள்ளதை வந்து காலை கையை அசைச்சிக்கிட்டே இருக்கும். அது போல கண்ணன் காலை அப்படியே அசைச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த அசைப்பிலேயே இந்த கள்ளச்சகடத்தை எத்தி உதைத்து விட்டானாம். கள்ளச்சகடம் கலக்கடிய கால் ஓச்சி. எப்படி பார்த்துங்க, ரொம்ப சிரமமெல்லாம் படலை. அந்த அசுரனை அழிக்கிறதுக்கு இந்த சின்ன குழந்தை, இது 1 வயசோ எத்தனையோ இருந்திருக்கு. என்ன யசோதை தாயார் வந்து கொஞ்சம் வெளியில் வேலை பார்க்கறதுக்காண்டி அங்கிட்டு இங்கிட்டு போயிருக்கும் போது இந்த நிகழ்வு, இந்த சம்பவம் நடந்துருச்சு. சம்பவம் செஞ்சுட்டான் கண்ணன். என்ன கலக்கடிய காலோச்சி. என்ன அப்பேற்பட்ட இந்த கண்ணனை போற்றுவதற்காக என்ன வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை என்று சொல்றான். சரிங்க, வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினைனா மறுபடியும் இந்த சயன கோலத்திலே ஆதிசேஷனாக என்ன அந்த படுக்கையிலே படுத்திருக்கின்ற திருப்பார்கடல் என்ன அந்த சீராப்தி நாதனை போற்றுகிறாள். வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினைன்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, துயில் அமர்ந்த வித்தினைன்னு சொல்றதுனாலே ஒரு திவ்ய தேசத்தை போற்றும் விதமாக ஆண்டாள் சொல்லுவதாக ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். என்னன்னா சயனத்திலேயே பல சயனம் இருக்கு. என்ன சேஷ சயனம் பொதுவாக சொல்றது, போக சயனம்னு சொல்லுவாங்க. திருவரங்கத்திலே பெருமாள் வந்து போக சயனம். போக சயனம்னா எல்லா போக்கியங்களையும், ஏன்னா அதுக்கு பேர் போக மண்டபம். ஸ்ரீரங்கத்தின் பெயர் வந்து தெரியுமில்ல, போக மண்டபம். ஏன்னா 12 ஆழ்வார்களும் சேர்த்து பாடியது திருவரங்கத்தை தான். வேறு எந்த திவ்ய தேசத்தையும் 12 ஆழ்வார்கள் பாடவில்லை. என்ன எல்லா ஆழ்வார்களும் நல்ல போக்கியமாக பகவான் அனுபவிக்கும் வண்ணம் திருவரங்கம் தான் தலைமையகமாக இருக்கிறது. ஏன் திருவேங்கடத்தையும் பாடவில்லை எல்லா ஆழ்வார்களும். ஒரு ஆழ்வார் திருவேங்கடத்தை பாடலை. அரங்கனை பாடும் வாயால் அங்கே என்ன அந்த குரங்கனை பாட மாட்டேன்னு சொல்லி திருவேங்கடத்தை பாடலை. தொண்டரடி பொடி ஆழ்வார்.
புரியுதா? அவன் வந்து ஒன்லி ஸ்ரீரங்கம், ஒன்லி ஸ்ரீரங்கம் என்ன அந்த மாதிரி அந்த திருவரங்கம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட திருவரங்கத்தை போக சயனம். இப்ப ஆண்டாள் பாடின திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற சயனம் என்ன சயனம்? வடபத்ர சயனம். வடபத்ரன்னா வடபத்திரம்னா அவன் வந்து அரச மரத்து இலையிலே படுத்து இருக்கின்ற அந்த கோலத்திலே அங்கே ஆளிலை கண்ணனாக இருக்கின்ற அந்த சயனம் தான் வடபத்ரன்னு சொல்றாங்க. வடபத்திரம்னா இலைன்னு அர்த்தம். இந்த வடபத்ர சயனம் தான் அங்கே இருக்கிறது. நம்ம வடநாடுன்னு சொல்றோம்ல, அதுக்கு எதுக்கு வடநாடுன்னு சொல்லணும்? எதுக்கு வடங்கிற வார்த்தை வந்திருக்குன்னா வட விருட்சம்னு சொல்லி கயாவில் இருக்கு. அந்த வட விருட்சத்துக்கு தான் ரொம்ப விசேஷம். அங்கே கயாவில் வட விருட்சம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடியன் போகலை, கேள்விப்பட்டதுதான். அந்த வட விருட்சம் வந்து இந்த பாரத தேசத்துக்குள்ள நடுவில் இருக்கிறதுனால இந்த வடக்கையும் தெற்கையும் பிரிக்கிறதுனாலே அது வடநாடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு செய்தி என்ன. அதனால வட விருட்சம் சொல்லுவாங்க. அது அது வந்து வடபத்ர சயனம். அதே போல உத்தான சயனம்னு ஒன்று இருக்கு. எங்க தெரியுமா? ஆறாவது ஆழ்வான்னு சொல்லுவாங்க. நம்ம சாரங்கபாணி பெருமாள் ஆறாவது ஆழ்வான்னு சொல்லுவாங்க. திருக்குடந்தையில் கும்பகோணத்தில் நம்ம ஆழ்வார் என்ன பண்ணியிருக்காரு? திருமழிசை பிரான் அங்கே இருக்கிற அங்கே சுவாமிக்கு வந்து பகவானுக்கு அந்த சயன கோலத்தில் இருக்கிற அந்த ஆறாவமுதனுக்கு ஆறாவமுத பரமன்னு சொல்லலை, ஆறாவமுத ஆழ்வான் என்ன அங்கே போய் பாடின இந்த ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான். அவன் பிரான் ஆயிட்டான், இவன் ஆழ்வார் ஆயிட்டான். ஏன்னா சொன்ன வண்ணம் செய்திருக்கிறான் அவன். இங்கே திருமழிசை பிரான் போய் கேசவா என்ன அடியன் வந்திருக்கேனே, கொஞ்சம் எழுந்து நிமிந்து அடியனை நோக்கக்கூடாதா, பார்க்கக்கூடாதா? நீயும் இப்படியே படுத்துக்கிட்டே இருக்க, எல்லா ஊர்லையும் படுத்துக்கிட்டு தான் இருக்க, நீயும் படுத்துக்கிட்டு தான் இருப்பியா? அடியன் வந்திருக்கேன், கொஞ்சம் எழுந்திருந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே பகவான் அப்படியே திடுக்கிட்டு, ஆஹா நம்மால வந்திருக்கான் யா, வராத ஒருவர் வந்திருக்கிறான்னு சொல்லி அப்படியே எழுந்திருந்துச்சு. அப்படியே பார்க்க போனானா, போதும் வாழி கேசவனே அப்படி சொல்லி நிறுத்திட்டானா. அப்ப படுப்பது போலே போக்கு செய்து எழுந்திருந்தான் என்ன. அப்புறம் துயில் அமர்ந்த வித்தினை, துயிலாக இருந்து கொண்டே அமர்ந்து கொண்டானாம். அப்ப துயில் அமர்ந்த வித்தினைன்னு சொல்லி இந்த வெள்ளத்தரவில், காவேரி வெள்ளத்தரவிலே துயில் அமர்ந்த வித்தினைன்னு சொல்லி ஆறாவமுதாழ்வானை போற்றும் விதமாக இந்த பாசனம் அமைந்திருக்கிறது என்பது அடியனுடைய அனுபவம். இது சுவாபதேசமாக அடியன்னு சொல்லியிருக்கேன், வேற ஆச்சாரிய புருஷர்களோ யாரும் சொல்லலை, இது சுவாபதேசம். ஆகையாலே இந்த பாசுரத்திலே வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் உள்ளம் புகுந்து என குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இப்போ இதில் என்ன அர்த்தம்னா, சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம தியானத்தை தான் இங்கே வந்து ஆண்டாள் இங்கே விரிக்கிறார். என்ன சொல்றா? உள்ளத்து கொண்டு யோகிகளும் என முனிவர்களும் எப்படி யோகி ஹிருத்யான கம்யம். புரியுதா? யோகிகள் எல்லாமே ஹிருதயத்திலே தியானம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஹரி என்ற பேரறவம். புரியுதா? ஹரி 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 சொல்லி 7 தடவை ஹரி 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 ஹரின்னு சொல்லி 7 தடவை கையை பார்த்துக்கிட்டே, கராக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலேகு கோவிந்த. இது வந்து காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சொல்லிக்கிட்டே இந்த கையை இரு கைகளையும் விரித்து கொண்டு, கரமூலேன்னா விரல்கள் நுனியில் இருக்கிற மகாலட்சுமியை நிமிர்த்தி பார்க்கணும், நம்ம உட்கார வச்சு பார்க்கணும். நம்ம போய் முதல் நாளில் சேவிச்ச அந்த மகாலட்சுமி தாயார், மதுரவல்லி தாயாரோ மதுரவல்லி தாயாரோ இல்லை வீட்டில் இருக்க மகாலட்சுமி விக்கிரகமோ படமோ இதை நினைத்து கொண்டு மகாலட்சுமி தாயாரை சேவிக்க வேண்டும். காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே அப்படி சேவிச்சுக்கிட்டே நடு ரேகையை எல்லாம் ஒட்டி வச்சுக்கிட்டு சரஸ்வதி தாயாரை நினைத்து தியானிக்க வேண்டும். இந்த மூல ரேகை மணிக்கட்டு ரேகை இருக்குல்ல, இதை நினைத்து கொண்டு கண்ணனை ஹரியை தியானித்து கொண்டே என்ன, அப்புறம் இந்த 4 ரேகை விரல் இருக்கிற ரேகை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே ஹரியை தியானிச்சுட்டு காலையில் எந்திரிச்சலாம். அந்த நாள் மங்களம். யோகி ஹிருத்யான கம்யம், அதான் ஹரி என்ற பேரர்வம். அப்படி அந்த யோகிகள், அந்த ஊர்ல இருக்கிற யோகிகள் எல்லாமே முனிவர்கள் எல்லாமே அப்படி எந்திரிச்சு நல்ல மற்றவங்களை
கேட்கும் வகையில் அவங்க வாயினால் பாடி சிந்திக்கும் வகையில் அவங்க ஹரி 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 என்று சொல்லி அந்த ஒலி எழுப்புறாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த ஊரு பூரா ஒரே மாதிரி சத்தம் கேட்குமா? எப்படி இருக்கும் பாருங்க. காலையில் நமக்கு இன்னைக்கு 5 மணிக்கு எது ஒலிக்குது? ஒரு கொலா வழியாக ஒன்று ஒலிக்கும். என்ன, கொலா வழியாக ஒன்று ஒலிக்கும். அதுதான் நம்ம கேட்குது. இந்த ஹரி என்ற பேரறவெல்லாம் கேட்கறது இல்லை. அதெல்லாம் ஒரு மாதிரி நம்ம தூக்கி போட்டோம் பெருமே. ஏன்னா இந்த ஹரி என்ற பேரறவத்தை கேட்டும் நீ எந்திரிக்கவில்லையா என்று சொல்லி அந்த பெண் பிள்ளையை எழுப்பும் விதமாக இந்த பாசுரம் ஆண்டாள் இயற்றிருக்கிறாள். புல்லும் சிலம்பினகான்னு சொல்லி இந்த பாசுரத்தின் வாயிலாக ஹரியினுடைய ஏற்றத்தை ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். ஹரியினுடைய ஏற்றம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஹரியினுடைய அருமை தெரியுமா? ஹரியுடைய அருமை என்ன? ஹரி ஹரி மெனபா ஹரி மெனரே ஹரி மெனத் பாப்தாம் தெரி தமையின்னு சொல்லி அதிகபட்சமாக ஸ்ரீமன் நடனகோபாலன் நாயகி சுவாமிகள் ஹரியைத்தான் அழைத்திருக்கிறார். கடைசியாக கடைசி திசையிலே காதக்கிணறிலே அவர் இருந்த மோட்ச திசையிலே இருக்கும்போது ஹரி அவுடியோன்னு சொல்லி ஹரியைத்தான் விழித்திருக்கிறார். இது அவருடைய சரித்திரத்திலிருந்தே நாம் அறிந்து கொள்ளும் நிலைமை. அப்ப இந்த ஹரியினுடைய அருமை என்னன்னா, பகவானுடைய படைப்பு காலத்திலே என்ன பிரணவத்தின் மூலமாகத்தான் வேதம் பிறந்திருக்கிறது. பிரணவம் என்ன? ஓம். என்ன அந்த ஆ ஊ மா அகரம் மகரம் உகாரம், அகர உகாரம் அகாரங்களை சேர்ந்தது தான் ஓம்னு சொல்லுவாங்க. இந்த ஓம் என்றதுதான் பிரணவம். இந்த பிரணவம்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் ஆங்கிலத்தில் நம்ம உச்சரிக்கிறோம். பார்த்தீங்களா என்ன சொல்றோம்? அதுக்கு பிரணவம்னு சொல்றோம்ல, அதுல என்ன சொல்றோம்? உச்சரிக்கிறதுக்கு என்ன சொல்றோம்? ப்ரொனவுன்ஸ். இந்த பிரணவம் தான் அவன் எடுத்திருக்கான். ப்ரொனவுன்ஸ் அவன். எப்படி வேத வாக்கியம் அங்க போயிடுச்சுங்க? இங்கிலீஷ் வேர்ட்ல ப்ரொனவுன்ஸ் இருக்கு. நம்ம ப்ரொனவுன்ஸ் சொல்ல அவன் ப்ரொனவுன்ஸ்ங்கிறான். இப்ப பகவானுடைய சிருஷ்டி காலத்திலே பிரம்மாவுக்கு உபதேசம் செய்தது இந்த பிரணவம், இந்த ஓம்காரம்னு சொல்லுவாங்க. இது பிரம்மோபதேசம். இந்த பிரம்மோபதேசம் யார் வாயிலாக, யார் வாயினாலே வெளிப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் ஹரியின் வாயினாலே வெளிப்பட்டிருக்கிறது. ஆகையால இந்தளவும் வேதத்தை ஒலிக்கும் விஷயங்கள் எங்கே நடந்தாலுமே, வேத பாராயணங்கள் எங்கே நடந்தாலுமே, சத்விஷயங்கள் எங்கே நடந்தாலுமே நாம் பிரணவத்துக்கு முன்னால் ஓதப்படும் ஒரே நாமம் ஹரி. என்ன சொல்றோம் நம்ம? ஹரிஹித் ஓம். ஏன்னா நம்ம ஐயா ஜனார்தனன் பாபு எப்போ தொலைபேசியில் அழைச்சாலும் ஹரி ஓம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஹரியினுடைய ஏற்றம் வேதத்துக்கு முற்பட்டது என்பது பொருத்தம். புரியுதா? அப்பேற்பட்ட ஹரியின் பேரரவம் கேட்டிலையோன்னு சொல்லி ஆண்டாள் சொல்றான். இதெல்லாம் மூல விளக்கங்கள். இதெல்லாம் நம்ம மாற்றவே முடியாது. ஏன்னா நம்ம நித்தியமும் சாதாரணமாக சகஜமாக செய்கின்ற வேலையிலேயே இதெல்லாம் இருக்கிறது. அதான் உண்மை. இந்த ஹரின்னு சொன்னாலே பாவம் போயிருன்றாங்க. அது எப்படிங்க போகும்? மறுபடியும் வரணும். ஹரி என்னாலே அபகரிப்பவன், பாவங்களை அபகரிப்பவன் ஹரி. என்ன அபகரிப்பவன் ஹரி, அதான் ஹரி. பாப அபகரணம் செய்கின்றவன், பாப ஹரம் செய்கின்றவன் ஹரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆங்கிலத்துக்கு மறுபடியும் வரணும். ஏன்னா அடியேன் என்ன ஒரு குடுமையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னா, யாரா இவங்கெல்லாம் நம்மளை ஆள்றதுக்கு நம்மளெல்லாம் அடிமைப்படுத்திட்டு மறுபடியும் நம்மளெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்காங்களே வெளியூர் கூட்டு போயின்னா இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அவங்க ஹரியப்புங்கிறாங்க. என்ன எல்லா வேலையும் வாங்க 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 ஹரியப்புங்கிறாங்க. ஹரி என்ன அப்புங்கிற? அப்ப ஹரி டவுன் கிடையாதா? ஒரு வார்த்தை இருக்குன்னா அதற்கு எதிர்ச்சொல் இருந்தாதான் அது முழுமை பெறும். என்ன நீதி அநீதி என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்ச்சொல் இருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பெருவாரியா எதிர்ச்சொல்லே இருக்காதுங்க. என்ன பாபத்துக்கு சின்னம்பா, புண்ணியத்துக்கு என்னன்னு தேடி பாருங்க, கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அடியேன்னு சொல்லிக்கிட்டே வர்றேன், கேளுங்க, சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லா ஏமாந்துருக்கும், அவ்வளோதான் உண்மை. ஏன்னா வயிற்று பொழப்புக்காண்டி மொழியை வச்சுக்கலாமே தவிர வேற எந்த தத்துவத்துக்குமோ வேற எந்த சத்து ஞானத்துக்குமோ அதெல்லாம் வெளிப்படாது, உபயோகம் இல்லை அதெல்லாம். ஆக ஒரு வார்த்தைக்கு எதிர்ச்சொல் இருக்க வேண்டும். ஹரியப்பன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பாபத்தை அபகரிப்பவன்ங்கிற வார்த்தை அந்த அபகரிய ஹரியப்பாக்கிட்டாங்க, அப்படியே திருச்சி போட்டான். அபகரிய பாப அபகரணம் செய்கின்றவன் ஹரின்னு சொல்றத அந்த அபகரிய ஹரிய பாக்கிட்டா. ஆனா அது எதிர்ச்சொல் ஹரி டவுன் கிடையாது. எங்க ஒரு எதிர்ச்சொல் இல்லையோ அங்கே ஏதோ ஒரு
விஷயம் நடந்திருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆக இதில் ஆராய்ச்சி, மொழி ஆராய்ச்சியில் நமக்கு என்ன வெளிப்படுகிற மதி நிறைந்த நன்னாளாக ஆக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஆண்டாள் பாசுரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த ஹரி என்ற பேரரவம் கேட்டிலையோன்னு சொல்லி பிள்ளா எழுந்திராய்னு சொல்லி அந்த முதல் சிநேகிதியை எழுப்புகிறாள் ஆண்டாள். இப்போ இன்றைய நாள் பாசுரத்துக்கு நம்ம போகலாம். என்ன அனுபவங்கள் பல இருக்கின்றன. ஏன்னா ஒன்றை தொட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹரிக்குள்ளே போனாலே இன்னும் நிறைய அநேக விஷயங்கள் இருக்கின்றன ஹரின்னு சொல்கிறதுக்கு. ஆகாலே வேதத்துக்கு முற்பட்டது இந்த ஹரி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் நம்ம சகஜமாக ஹரி ஓம்னு சொல்கிறோம். இன்றைய பாசுரம் இப்போ இந்த தொடர்ச்சியில் பார்த்தோம்னா 30 நாள் பாசுரங்களில் ஒவ்வொரு பாசுரங்களாக பார்க்கும்போது இன்னைக்கு 23ஆம் நாள், இன்னைக்கு மார்கழி மாதத்தில் இப்படி ஒன்று தொட்டு ஒன்று அடுத்து வரும்போது இந்த 10 பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை ஆண்டாள் எழுப்பிவிட்டாள். நாள் கணக்கில் பார்த்தோம்னா இந்த 10 சிநேதிகளை இழுத்து விட்டு அப்புறம் அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பான், வாயில் காப்பான் எல்லாரையுமே எழுப்பிட்டு, யசோதை பிராட்டியை எழுப்பிட்டு, நந்தகோபனை எழுப்பிவிட்டு, என்ன கண்ணனுடைய சிநேகிதியான நப்பிண்ணையும் எழுப்பிவிட்டு, பலராமனையும் எழுப்பிவிட்டு, கடைசியிலே தான் கண்ணனை எழுப்புகிறாள். இது எப்படிங்க? செல்ல பிள்ளை. என்ன செல்ல பிள்ளை. எப்போவுமே வீட்டில் அடியனுக்கு ஒரு அனுபவம். சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அடியனுக்கு 2 அண்ணன்கள் இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து திருமலை யாத்திரை போகணும்னா காலையில், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, திருமலைக்கு போகணும்னா காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிடணும். அப்போ தான் வண்டியெல்லாம் வாகனத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து யாத்திரை போக முடியும். அப்போ அந்த 4:30 மணிக்கு எந்திரிக்கும் போது இரவிலேயே சொல்லியிருப்பாங்க, என்ன காலங்காத்தால 4:30 மணிக்கு எந்திரிச்சிடணும். சரி எந்திரிச்சிடுவோம், படுத்துருவேன். எல்லாரையும் எழுப்பிட்டு எங்கள் அண்ணன்மார்கள் எல்லாம் வந்து படுக்கையெல்லாம் மடித்து வச்ச பிறகு கடைசியில் தான் அப்பா கண்ணு அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க அடியனை. என்ன எங்கள் அப்பா எழுப்புன ஞாபகம் அடியனுக்கு வருது. என்ன ராஜு கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா. அப்படி சொல்லி ராஜு கண்ணம்மா அப்படி ஒரு பேர். என்ன இப்படிலாம் பேரை சொல்லி நம்ம போற்றி வணங்கி, என்ன வணங்க தேவையில்லை, போற்றி நம்மளெல்லாம் செல்லமாக எழுப்புறாங்க. அதுபோல் கண்ணனை எழுப்பி விட்டு கண்ணன் எந்திரித்து வருகின்ற கோலத்தை ஆண்டாள் போற்றும் விதம் எப்படி என்று இன்றைய நாள் அனுபவிக்கலாம். நேற்று அங்கன்மா ஞாலத்து அரசர் என்று சொல்லி அரசர்கள் எல்லாமே வந்து வணங்குகின்ற, அடிபணிகின்ற அந்த பள்ளிக்கட்டி கீழே வந்து அடிபணியுமா போலேன்னு சொல்லிலாம் அவனை புகழ்ந்து என்ன ஏலோர் எம்பாவா என்று முடிச்ச ஆண்டாள். சரிதானே? அப்படின்னா அங்கன்மா ஞாலத்து அரசரெல்லாம் போற்றி புகழ்ந்து அப்படிலாம் பண்ணால் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இன்னைக்கு இந்த மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பாசுரத்தில் என்ன உறுதி சொன்ன ஆண்டாள்? தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நம்ம பாவங்கள் எல்லாமே, நம்ம கர்மாக்கள் எல்லாமே தீயினில் தூசாகும்னு சொன்னவ நேற்றைய பாசுரத்தில் பார்த்தோம்னா எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய்னு முடிக்கிறார். இப்போ இந்த பாபத்துக்கும் சாபத்துக்கும் தொடர்பு இருக்கா? எப்படிங்க பாபம் ஒருத்தருக்கு மேனுஃபேக்சர் ஆகுது? எப்படிங்க உற்பத்தி ஆகுது? கேள்வி கேட்டிருக்கீங்களா? இந்த பாபம்ங்கிறது எப்படிங்க பீடிக்குது? வாட் இஸ் த ப்ராசஸ்? தீய செஞ்சா எப்படிங்க பாவம் வரும்? எங்க பாவம் வருது? நல்லா தானே இருக்காங்க எல்லாமே. என்னன்னா இந்த பாப கணக்கு புண்ணிய கணக்கு என்னன்னா, ஒருத்தர் சாபமிட்டால் அது பாவமாக மாறுகிறது. அப்ப புண்ணியம்னா என்ன? ஒருத்தர் ஆசீர்வாதம் செய்தால் அது புண்ணியமாக மாறுகிறது. அவ்வளவுதான். இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். எப்போ ஒரு ஜீவ ஹிம்சை செய்கிறோமோ, மனதார ஒருத்தரை கெடுக்கிறோமோ, ஒருத்தரை ஏமாத்துறோமோ, அந்த மனக்குமுறல்கள், வயிற்றெரிச்சல்கள் கொஞ்சமாக இருந்தாலுமே அது பாவமாக மாறிவிடும். எப்போ ஒருத்தருக்கு தர்மம் செய்கிறோமோ, தானம் செய்கிறோமோ, நம்ம தெருவில் போயிட்டு இருப்போம், என்ன ஒரு பிச்சைக்காரன் வந்திருப்பான், வந்த உடனே நம்ம பையில விட்டு தொலாவுவோம். இப்படி என்ன ஏதாவது சில்லற காசு கிடைக்குதான்னு போட்டோம்னா நல்லா அறியாம்பான், போடலைன்னா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்மளை திரிட்டு போயிடுவான். அப்போ சில்லற காசு இருந்திருக்காது, நம்ம என்ன செய்யறது? 100 ரூபா நோட்டா இருக்கும், போகிறதுக்கு மனசு வருமா? அப்போ அந்த நேரத்தில் ஒரு 5 ரூபா என்ன ஒரு பைசாவையோ ஒரு காசையோ தேடிக்கிட்டு இருப்பான். கிடைக்கலையோ, சில்லறை இல்லையானா பயா அப்படின்னு போவான். லேசா அவருடைய மனக்குமுறல் வருது. அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, லேசா சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே வந்து ஒருத்தருடைய பொருளை அபகரித்து என்ன நம்ம பொருளெல்லாம் திருடிட்டு போயிட்டானே பாவி பய, என்ன நல்லா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அது பாவமாக மாறுகிறது. அவனுடைய கர்மாப்படி அவன் வாழணும். இன்னொருத்தன் கர்மாவை நம்ம வந்து பிடுங்கிக்க கூடாது. இன்னொருத்தன் காசை பிடிங்கிறோன்னா என்ன அர்த்தம்?
இன்னொருத்தன் கர்மாவை புடுங்கிக் கொள்கிறோம். நமக்கு இருக்கிற இந்த 84 லட்சம் ஜென்மத்தில் இருக்கிற கர்மாவை கழிக்கிறதுக்கே நமக்கு காலம் போதல, இன்னொருத்தனோட கர்மா வேற நம்ம சாப்பிடணுமா? அதே தான் இந்த வெட்டி திங்கிற விஷயத்திலையும். என்ன, எந்த எந்த பிராணிகளை வதை செய்து என்ன கொடுமை செய்து அவன் தான் வெட்டுறான், நம்ம திங்கத்தானே செய்யறான். உன் பங்கு உனக்கு வருது இல்ல, வெற்றவனுக்கு பாவம் அவன் பங்கு, திங்கிற பாவம் உனக்கு ஒரு பங்கு இருக்கு. அவன் பாவம் பங்கு அவனுக்கு போகுதுங்க. இது யதார்த்தங்க. ஒரு படத்தில், திரைப்படத்தில் பார்த்தேன், ஒரு கதாநாயகன் அப்படியே வீரமா நடந்து வருவான். அவன் வர்ற வேகத்தை பார்த்தா எதிரி தொலைஞ்சான்னு நினைச்சுட்டு நின்றுட்டாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு எறும்பு ஊந்து போயிட்டு இருக்கு. அந்த எறும்பை பார்த்தவொன்னு நம்ம சட்டுன்னு ஸ்டன் ஆகி நின்றுட்டான். ஏன்னா அந்த எறும்பை மிதிக்க கூடாதான், பாவம் வந்துருமா அவனுக்கு. எப்படி என்ன, இது போல தெரியாத பாவங்கள் எத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஓட்டப்பயிற்சி செய்யும்போது, நடைப்பயிற்சி செய்யும்போது, சும்மா நடக்கும்போது, கால் நடக்கும்போது. இந்த உலகத்தில் யாருமே வெஜிடேரியன் கிடையாது, எல்லாருமே அசைவம் தான். என்னடா அது குண்டை தூக்கி போடுறான்னு நினைக்காதீங்க. என்ன, நம்ம பாவமே செய்து பாவியானேன்னு சொல்லி திருமங்கை ஆழ்வார் சொல்றாரு. ஆழ்வார் சொல்றாருங்க, நான் அடியேன் சொல்லலை. என்ன என்னென்ன பாவங்கள் அடியேன் பண்ணியிருக்கேன்னு எனக்கு கணக்கே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்லிக்கிறார். அவரே தன்னுடைய நைச்சிய சுபாவத்தில், நைச்சிய பாவத்தில் சொல்லிக்கிறாரு. ஏன்னா அத்தனை பாவங்கள் எத்தனை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி, எண்ணிறந்த பாவங்கள்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார். நம்ம எல்லாம் எம்மாத்திரம். அப்ப தெரியாம நமக்கு சில இம்சைகள் எல்லாம் சில பிராணிகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தெரியாத சில நுண் கிருமிகளுக்கெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு யஜ்ஞ யாகம் செய்யறோம்னா காற்றுல இருக்கிற எத்தனை கிருமிகள் தொலையுதோ. ஆனா அதுல பல வகை இருக்கு. இந்த சொரணை இருக்குல்ல, இந்த உணர்வு இருக்குல்ல, இது பல வகைப்பட்ட உணர்வு இருக்கிறது. இந்த வாயுல 5 வகையான வாயு இருக்கிறது. நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது மட்டும் அதை சொல்லிக்கிறோம். நம்ம உட்கொள்ளும் போது, உணவு உட்கொள்ளும் போதும் அதை சொல்லியிருக்கணும். பிராணய ஸ்வஹா, அபானாய ஸ்வஹா, வியானாய ஸ்வஹா, உதானாய ஸ்வஹா, சமானாய ஸ்வஹா, பிரம்மணே ஸ்வஹான்னு சொல்லிக்கிறோம். இதுல ஒரு வாய்க்கு உணர்ச்சி கொடுக்கின்ற தன்மை இருக்கிறது. அதுதான் வியான வாயு. இந்த வியானன் என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் பிரஷர் போடுறோம். என்ன பிரஷர் போடுறோம்? பிரஷர் குக்கர் என்ன பண்ணுது? விசில் போடுது. பார்த்தீங்களா? அந்த பிரஷர் கூடின உடனே அந்த விசில், அந்த மேலே இருக்கிற அந்த சின்ன ஒரு அந்த இது அப்படியே மேலே எழுந்து கத்தும், விசில் கத்தும். அதான் பிரஷர். அது எதுக்கு கத்துது? அந்த உள்ள இருக்கிற வாயு வெளிப்பட்டு பிரஷர் கொடுத்து கத்துது. இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற வியானன். அந்த வியானன் வாயு என்ன பண்ணுதுன்னா, தொடு உணர்ச்சியை கொடுக்கின்ற வாயு அது. இன்னைக்கு நம்ம தொட்ட உடனே நமக்கு உணர்ச்சி வருது. பார்த்தீங்களா? வியானன் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சில நேரங்களில் மரத்து போயிருக்கும். என்ன, அந்த மரத்து போனத்தில் குத்துனா கூட ஒன்றும் ஆகாது. அந்த மயக்க மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா? மயக்க மருந்து கொடுத்த நபருக்கு அந்த மயக்க மருந்து வேலை செஞ்சு அங்கே மட்டும் ஒன்று லோக்கல், இன்னொன்று உடம்பு பூரா. என்ன, அந்த வியானனை அமர்த்திருது, அந்த வாயுவை அமர்த்திருது. இது வியான வாயு. இந்த வியான வாயு மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது. ஏன்னா ஜீவ இம்சை கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, இவங்களுக்கெல்லாம் அந்த இம்சை உணரும் வண்ணம் அந்த மரம் செடி கொடிகள் காய் கனிகள் கிடையாது. ஆகையாலே நம்ம காய்கறிகளையும் என்ன பழங்களையும் சாப்பிடலாம். அதுவும் நான் வெஜிடேரியனாலுமே அது விதிவிலக்கு, நாம் வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அது அந்த பிராணன்கள் அர்த்தம். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு மரத்துல இருந்து ஒரு பழத்தையோ இல்லை ஒரு காய்கறியோ பறிச்சோம்னா அந்த மரத்தை வெட்டுவது கிடையாது, அது மீண்டும் வளரும். எப்படி ஒரு பசு பால் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோ, சில பேர் சொல்லுவாங்க பசும் பால் என்னங்க அது ரத்தம் இல்லை. எப்படி பசும் பால் எப்படிங்க உங்களுக்கு உணவாகும், சைவமாகும், அது அசைவம்னு சொல்லுவாங்க. அடப்பாவிகளா, அந்த பசு அந்த மடுவில் இருந்து பால் சுரக்கலைன்னா அந்த மடு கட்டி அந்த பசுவுக்கு வேதனை வந்துவிடும். அதனால அதை பால் சுரந்து கறந்து கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது இயற்கை. இது எப்படி உங்களுக்கு அசைவமாகும்? கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அசைவம் என்ற வார்த்தையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. சிவம் அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியை போற்றணும். அதுல சிவே சர்வார்த்த சாதிகேன்னு வருதுன்னா சிவம்னா மங்களம்னு அர்த்தம். அப்ப சிவம் என்ற பொருளைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். அதுதான் தமிழ்ல சைவம். அப்ப இன்னொன்னு என்ன, ஆ போட்டா எதிர்ச்சொல், அசைவம் என்ன புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சாபங்கள் பாபங்களாக மாறி எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவாய், சாபம் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணும்னா இந்த அறத்தை புரிந்து கொண்டு ஆண்டாள் சொன்னது போலே நாம் எல்லாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போலே
இப்படி வாழ்ந்தால் கண்ணன் கிளம்பி நம்மை ஏற்றுக்கொள்வதற்காக வருவான் என்பது போலே என மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயிலின் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம் பாவாய். இன்றைய பாசுரம் ஆண்டாளின் முழக்க பாசுரம். எப்படி முழக்க பாசுரம்? ஏன்னா கண்ணன் எந்திரிச்சு வந்துட்டான். இதுவரைக்கும் நம்ம எழுப்ப முற்பட்ட பெண் பிள்ளைகள் கோஷ்டி சேர்ந்துட்டாங்க. என்ன கோயிலுக்குள்ளே இருக்கிற கோயில் காப்பான், வாயில் காப்பான், நந்தகோபன், என்ன யசோதை பிராட்டி எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. பலராமன் எந்திரிச்சிட்டா, கண்ணனும் எந்திரித்து விட்டான். என்ன எல்லாம் தயாராயிட்டாங்க. நமக்கு அருள் செய்வதற்காக பகவான் தயாராகி விட்டான். ஸ்ரீரங்கத்திலே என்ன வைகுண்ட ஏகாதசி புறப்பாடு நடக்கும். அப்ப பகவான் ஸ்ரீரங்கநாதர் நம் பெருமாள். அவர் யாரு? நம்ம பெருமாள். இந்த நம்பெருமாள்ங்கிற வார்த்தை யாரு தெரியுமா கொடுத்துருக்காங்க? நல்ல பொருத்தமான விஷயம்தான். அதாவது ஸ்ரீரங்க பெருமாள் துருஷ்கரின் படையெடுப்பினாலே சில காலம் வெளியே சென்று இருக்க வேண்டிய என்ன நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய மதுரையிலேயும் இருந்திருக்கிறார் நம்பெருமாள். என்ன அழகிய மணவாள பெருமாள் தான் உண்மையிலேயே பேரு. பிற்பாடு ஏற்பட்டது தான் நம் பெருமாள்னு சொல்லி. என்ன அந்த அழகிய மணவாள பெருமாள் இங்கே யானைமலை பக்கத்தில் ஜோதிஷ்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே ஒரு பாறைக்கு இடையில என்ன பிள்ளை லோகாச்சாரியர் என்ற ஒரு மகான் அந்த துருஷ்கர் படையெடுப்பிலிருந்து இந்த பகவானை காப்பாற்றணும்னு சொல்லி பெரிய பெருமாளுக்கு கல் திரையிட்டு மறைத்து விட்டு இந்த உற்சவரை எழுந்தருள பண்ணிக்கொண்டு மூடு பல்லக்கிலே எழுந்தருள பண்ணிக்கொண்டு இந்த ஜோதிஷ்குடி என்ற இடத்திலே காத்து கொண்டு ஆராதனை செய்து வந்திருக்கிறார். அப்படி மதுரையிலையும் இருந்திருக்கார் இந்த நம்பெருமாள். பிறகு திவ்யதேசங்கள் யாத்திரையாக என்ன மைசூர் பக்கம் போயும் இருந்திருக்கிறார். ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இருந்திருக்கிறான்னு சொல்றாங்க. பிறகு அங்கே திருவேங்கடத்தில் போய் சில காலங்கள் இருந்திருக்கிறார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருடங்கள் வெளியூர் யாத்திரை வெளியூர் பயணமாக நம்பெருமாள் போயிட்டாராம். அப்போ திரும்பி வந்த உடனே இந்த பெருமாள் இன்னொரு பெருமாளை பண்ணி அங்கே ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன இது ஒரு ஒப்பனை பெருமாள் அங்கே இருந்திருக்காராம். அப்போ 2 பெருமாள்கள் இருந்திருக்காங்க. யாரும் உண்மையான பெருமாள்னு தெரியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? யாரு கண்டுபிடிக்கிறது? பிராமணர்களுக்கே வியக்கும் வண்ணம் இருந்திருக்கிறான் பெருமாள். இவர் உண்மையிலே பெருமாள் தானா, நம்ம ஊர் பெருமாள் தானா, நம்ம அழகிய மணவாள பெருமாள் தானே சந்தேகம். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஒரு சோதனை பண்ணிருக்காங்க. ஒரு வண்ணான் இருந்திருக்காரு அந்த ஊர்ல. இந்த வண்ணானுக்கு ஆடை வாசனை தெரியுமாம். பெருமாளுடைய ஆடை வாசனை என்னங்க அதிசயம்! நம்ம அம்மாவுடைய சேலையை மோந்து பார்த்தா ஒரு வாசனை வரும் தெரியுமா? என்ன நமக்கு அந்த அந்த வாசனையோட தான் அடியேன் வளர்ந்துருக்கேன். என்ன அம்மாவுடைய சேலையை பிடிச்சிக்கிட்டே கடிச்சிக்கிட்டே மென்னுக்கிட்டே தூங்கிடுவேன். என்ன அதெல்லாம் சின்ன வயசில் பண்ண சேஷ்டைகள். அம்மாவுடைய சேலையை வாயில் மென்னுக்கிட்டே தூங்கின பழக்கம் இருக்குது எனக்கு இன்னும். என்ன இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. என்ன ஆகையாலே அந்த வாசனை ஒரு வாசனை இருக்குது. அந்த ஆடைக்கு ஒவ்வொருத்தருடைய ஆடைக்கும் ஒரு வாசனை இருக்குது. இது எப்படி கண்டுபிடிப்பான்னா துப்பு திலங்குகிற நாய் பார்த்தீங்கன்னா எதை எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா? அந்த நாய்க்கு அவர் உபயோகம் பண்ண அந்த ஆடையை எடுத்து கொடுப்பாங்க. அந்த வாசனையை பார்த்துக்கிட்டே ஓடுமா அந்த நாய் அந்த நபரை பார்த்து கொண்டு. என்ன அது உண்டான இயற்கையான விஷயம். அப்படி இந்த விக்கிரமாக விளங்குகின்ற சாதா என்ன அந்த சாட்சாத் பரபிரமமாக இருக்கின்ற அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ண உடனே அந்த ஈர ஆடை இருக்குல்ல அதை எடுத்து வச்சு மோந்து பார்த்தா ஒரு வாடை வருமா. அப்ப அந்த பெருமாளுக்கு எது உண்மையான என்ன அழகிய மணவாள பெருமாளோ அவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் சாத்தப்பட்டு அந்த ஈர ஆடையை அந்த வாடையை முகர்ந்து பார்த்திருக்கிறான் அந்த வண்ணான். அந்த வண்ணான் சொன்ன வார்த்தை தான் இவர்தான் நம் பெருமாள் என்று சொன்ன உடனே உலகம் பூரா ஆஹா நம்பெருமாளே அப்படின்னு சொல்லி போற்றி வணங்கியிருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க.
நம்பெருமாளுடைய பெயர் யார் இட்டிருக்காருன்னா ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள், யோகிகள் என்ன இவர்கள் ரூபமாக இவர்கள் அம்சமாக இருக்கிற ஒரு வண்ணானே இட்டிருக்கிறார். அந்த பெயர் தான் இன்னைக்கு நம்ம நம்பெருமாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்பது போல என்ன அப்பேற்பட்ட இந்த மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் அந்த சிங்கம் யாருன்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளுங்கு சிங்கம்னு பேர் இருக்கு. ஸ்ரீரங்கம் சிங்கம்னு வந்துடும். என்ன ஜிங்கு ஜிங்குன்னு பேர் கூட வைப்பாங்க. என்ன ஜிங்குன்னா ஸ்ரீரங்கத்தை சுருக்கி ஜிங்குன்னு வைப்பாங்க. அந்த ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் இந்த வைகுண்ட ஏகாதசி கதவு திறந்த உடனே மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் போல அங்க சீர்பாகம் தாங்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்படி ஏத்தி காமிப்பாங்களாம். என்ன என்ன எப்படி முழக்கமிடும் சிங்கம் அது போல கர்ச்சிக்கும் போல அந்த நம்பெருமாள் எந்திரிச்சு அப்படி நிப்பாராம். நீங்க அந்த நேரலையில எல்லாம் பார்க்கலாம். கூட்ட நெரிசல் எல்லாம் பார்க்க முடியாது, நேரலையில காட்சியை பாருங்க. என்ன மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முடங்கி பிறப்பட்டு. சின்ன பிள்ளைங்க எந்திரிச்ச உடனே அப்படியே என்ன சோம்பல் முறிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? எப்படி சோம்பல் முறிக்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அந்த குழந்தைகள் அப்படி சோம்பல் முறிக்கிறத பார்த்தா அந்த காட்சி ஆனந்தமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுபோல இந்த சின்ன கண்ணன் என்ன சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அப்படியே இந்த சோம்பல் முறிக்கிறது போல வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முடங்கி பிறப்பட்டிருக்கிறான். இந்த காட்சி வர்ணனை, ஆனந்த வர்ணனை. குகையிலே இருந்து ஒரு சிங்கம் பிறப்பட்டு வரும் காட்சியை அப்படியே கண்ணன் துயில்கின்ற கண்ணன் எழுந்து வரும் காட்சியை காட்டுவது போலே நேற்று வரைக்கும் உறங்கிக் கொண்டிருக்கிறான். என்ன அந்த சங்கம் இருப்பார் போலே உன் பள்ளிக்கட்டிற்கீழே தலை பெய்தோம்னு சொல்லி ஆண்டாள் முன்னாடி இருந்த பாசுரத்தில் உறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பள்ளிக்கட்டிற்கீழே நாம் எல்லாம் போனோம். இன்னைக்கு அதுல இருந்து எழுந்து ஒரு சிங்கம் போலே முடக்கமிட்டு கொண்டு மூறி நிமிர்ந்து முடங்கி புறப்பட்டு கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் அமரப்போகிறான். தூங்கிக்கிட்டு பள்ளிக்கட்டில் இருந்தவன் எழுந்து இப்ப அமர்ந்த கோலத்திலே சேவை சாதிக்க போகிறான் என்பது இந்த பாசுரத்துடைய விளக்கம். அப்ப என்ன சொல்றான் இந்த பாசுரத்தில் சொல்லும் போது, உன் கோயிலில் நின்று இங்கனே போந்தருளின்னு சொல்றான் ஆண்டாள். இப்ப இந்த பாசுரத்தில் இந்த சிங்கத்துடைய கர்ஜனை இருக்குல்ல, இது எல்லாருக்கும் பயம் கொடுக்குமாம். தவறு செய்தவர்களுக்கு பூராம் பயம் கொடுக்குமாம், நல்லவர்களுக்கு பூரா தைரியம் கொடுக்குமா. என்ன நல்லவர்கள் தலைவன் வந்துட்டான்டா, இனிமே எனக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு, நரி கூட்டங்கள்லாம் பயப்படுமா. என்ன மான் கூட்டங்கள்லாம் என்ன அந்த முயல் கூட்டங்கள் மான் கூட்டம் நல்ல பிராணிகள் எல்லாமே சந்தோஷப்படுமா, தலைவன் எந்திரிச்சுட்டா அப்படின்னு சொல்லி. அதுபோல இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா போதருமா போலே நீ பூவை பூவண்ணா மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணான்னு சொல்றான். நரசிங்க அவதாரம் எடுக்கும் போது நரசிம்ம பெருமாள் என்ன அந்த நான் தான் கடவுள் ஹரி நாராயணன் வார்த்தை இருக்கக்கூடாது. என்ன நமக அவன் பேரை சொல்லி அவன் நமக இரண்யாய என்ன அவன் தான் நமக என்ன வேற யாரும் நமக சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே பிரகலாதன் நாராயணாய அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ வதம் பண்ணியிருக்கான் நரசிம்ம பெருமாள் தூணை பிளந்து கொண்டு எப்படி இந்த மூறி நிமிர்ந்து முடங்கி புறப்பட்டு சொல்லி வதம் வயிற்றை கிழித்து நரசிம்மன அவதாரம் எடுத்து இரண்யகசிபு வயிற்றை கிழித்து நகம் பூராம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பலமான நகங்கள். அது என்ன எந்த ஆயுதத்தாலும் அவன் கொல்லப்பட முடியாதுன்னு வரம் வாங்கியிருக்காம. என்ன இந்த நகத்துக்கு நகம் ஆயுதம் கிடையாது, நகம் உயிருள்ள ஒரு விஷயம். என்னன்னா அது வளரும் தேயும். அது அதே வியாஜமாக ஆயுதமாக வைத்துக்கொண்டு வயிற்றை கிழித்தெடுத்து என்ன நரசிம்மரை கொல்லும் போது கர்ஜித்திருக்கிறான். ஒரு பக்கம் கர்ஜனை, அந்த கர்ஜனை சத்தியலோகம் வரைக்கும் போய் முட்டியதாம் பிரம்மாவுக்கு. பிரம்மாவுடைய சீட்டை அதிர்ந்துருச்சான். என்னடா அது நம்ம சீட்டை அதிர்தே, அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் என்ன அந்த அதிர்வு இருந்திருக்கிறதாம் கர்ஜனை. அதே சமயத்திலே ஒரு பக்கம் கர்ஜனை, இன்னொரு பக்கம் பிரகலாதனுடைய இனிய முகத்தை பார்த்து கொண்டு கரிசனை இருந்திருக்கிறதா. எப்படி அந்த பாவியை பார்த்து கர்ஜனை, இந்த பிரகலாதனாக மகாபாகவதனை பார்த்து கரிசனை. அந்த தரிசனம் என்ன அவ்வளவு இனிமையான தரிசனத்தை சிரித்து கொண்டே, எப்படிங்க சிரிச்சுக்கிட்டே என்ன கோபமா இருக்க முடியுமா? அந்த காட்சி தான் நரசிம்மருடைய காட்சி. ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் ஆவேசம், ஒரு பக்கம் ஆனந்தம். இந்த பிரகலாதன் பக்தன் காப்பாற்றப்பட்டிருக்கிறானே என்ற ஆனந்தத்திலே அந்த சிங்கம். அதுபோல இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன கர்ஜித்து புறப்பட்ட போது மூறி நிமிர்ந்து முடங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணான்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு இனிமையான முகத்தை முகபாவத்தை காட்டுகிறான் என்பது போலே
உன் கோயிலில் நின்று உன் வாசலில் உன் கோயிலில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் பாப புண்ணிய இதற்கிடையில பல ஜன்மங்கள் எடுத்து நாம் தள்ளாடி கொடுக்கின்ற இந்த வேளையிலே நாம் எதையாவது கேட்க போய் விவகாரம் ஆகிடக்கூடாதே. என்ன, சில பேர் இந்த இடத்த வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இடத்த வாங்கிடுவாங்க. என்ன, அந்த இடத்த வாங்கின பிறகு அந்த இடத்துல இருக்கிற வில்லங்கத்தை பார்க்கணுமே, அதை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க பாடுபடுற பாடே வேற. ஏன்னா ஆசைப்பட்டு நாம் ஏதாவது ஒரு கேட்க போய் அது அவஸ்தையில் முடிஞ்சிடக்கூடாதுல்ல. ஆகையாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களும் உன்னுடைய அருளின்படி இருக்கிறதா என்று நீயே ஆராய்ந்து பார்த்துக்க. எப்பவுமே வேண்டுதல்கள் எப்படி வைக்கணும்னா, பகவானே இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட விடுறேன், என்னுடைய வாழ்க்கை உன் கையிலே, என் வாழ்க்கை என் கையில் கிடையாது, என் வாழ்க்கை உன் கையில் பொறுப்பை விட்டா வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். ஏன்னா எல்லாமே அவன் பொறுப்பு இல்லை. ஏன்னா படைப்பாளி அவன் தானங்க. என்னங்க, அவன் தாங்க மேனுஃபேக்சரர், அவன் தாங்க படைப்பாளி, அவன் பொறுப்புல தான் நம்ம இருக்கோம். இப்போதைக்கு அந்த அறிவு ஞானம் நமக்கு இருக்கிறதா என்றதுதான் கேள்வி. அதான் இந்த கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கான்சியஸ்னஸ் ஒரு இயக்கமே இருக்கு. என்ன, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இதுதான் இந்த அறிவுற்று தீவிழித்துன்னு சொல்றது போல. என்ன, இந்த ஞானம் நமக்கு பிறக்க வேண்டும். இதுதான் ஆரம்பத்திலே ஆண்டாள் சொல்லிட்டா, நமக்கு மதி நிறைந்த நன்னாளாக இந்த மாதம் பூராம் இருந்தால் இந்த வருஷம் பூராம் மங்களம் சுபம். இந்த கான்சியஸ்னஸ், இந்த அறிவு நமக்கு வேண்டும். நாம எல்லாம் தனி நபர்கள் கிடையாது, நம்ம எல்லாம் தனியா இருக்கிற ஆள் கிடையாது. நம்ம எல்லாம் அவனுடைய ஆட்பட்டு, அவனுடைய சட்டத்தின் ஆட்பட்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், அடியேன் எந்த அப்பா அம்மாவும் படைப்பாளிகள் கிடையாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? வார்த்தையிலேயே இருக்கு. இப்போ நான் என் பையனை படைச்சிருக்கேனா, இல்லை நீங்கள் உங்கள் பொன் பிள்ளையை படைச்சிருக்கீங்களா, இல்லை என்னை எனக்கு அம்மா படைச்சிருக்காங்களா? என்ன படைச்சிருக்காங்களா? சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. நம்ம யாரை படைச்சிருக்கான்? எப்படிங்க அது? எங்கள் அம்மா பார்த்தாங்க என்ன பெற்றிருக்காங்க, எப்படிங்க பகவான் சொல்லுவீங்க? நியாயப்படுத்தணும். நீங்கள் சும்மா பேச்சுக்கு நம்ம பகவான் சொன்னால் பத்தாது, நியாயப்படு. முதல்ல நம்ம இல்லை அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும்ல. என் பையன் பொண்ணு மேலே எனக்கு உரிமை இருக்கான்னா ஓரளவுக்கு தான் இருக்கு. நம்ம அவன் பேரில் நேர்ந்து விட்டுறணும், அவன் பொறுப்பில் விட்டுறணும். அப்போ இந்த பையன் பொண்ணுகளுக்கும் அந்த ஞானம் பிறக்க வைத்து அவன் பொறுப்பில் விட்டா அது ஜெயம். ஏன்னா நமக்கு மட்டும் அந்த ஞானம் பத்தாது, அவங்களுக்கும் அந்த ஞானம் வேணும். ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு தாய் தந்தையும் என்ன இணைந்து பெறுகிறார்கள். என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தாய் தந்தை சேர்ந்து தான் அந்த குழந்தையை பெறுறாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஒருத்தன் கொடுக்குறான், இன்னொருத்தன் ஏற்றுக்கிறா, கர்ப்பமாகி பிறக்கிறா. அப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது எந்த ஒரு மேனுஃபேக்சரும், இப்போ நம்ம ஒரு பொருள் தயார் செய்கிறோம், இப்போ ஒரு சேலை தயார் பண்ணுறோம், ஒரு சேலை தயார் பண்ணுறோம்னா அதை எப்படி வடிவமைக்க வேண்டும், எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், என்ன வண்ணங்கள் அதிலே இருக்க வேண்டும், எல்லாமே நாம முடிவு பண்ணிட்டு தான் தயார் பண்ணுறோம். நான் தயாரிப்பாளர். அந்த சேலையை என்ன அந்த அந்த சேலையை உற்பத்தி பண்ணுறவன் அவன் தயாரிப்பாளர்னு உரிமையாக சொல்லலாம். ஏன்னா இது வடிவமைச்சதே நான் தாண்டான்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வண்டி வாகனத்தை வடிவமைக்கிறான்னா அவன் தான் உரிமையாளர். அப்படின்னு சொல்லும்போது இந்த பிள்ளைங்க விஷயத்தில் பிறக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மூக்கு இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், கண்ணு இங்கே இருக்கணும், என்ன அப்படி அங்கங்கள்லாம் அப்படி இருக்கணும். ஏன் இவன் ஆணாக இருக்க வேண்டுமோ பெண்ணாக இருக்க வேண்டுமோ எந்த வடிவமைப்பும் நம்ம பண்ணலையே, எந்த விஷயம் நம்ம உரிமையா இல்லையே, எதுவும் நம்ம கையில் இல்லையே. அப்ப எப்படி நம்ம படைப்பாளி ஆகும் அப்படின்னா, அங்கதான் தமிழ்ல சொல்றாங்க, நீ படைப்பாளி இல்லை, நீ வெறும் பெற்றவனாகிறாய். அதனாலதான் பெற்றோர்னு சொல்றாங்க, படைத்தோர்னு சொல்லவே இல்லை. நாம எல்லாம் யாரு? பெற்றோர். பெற்றோர்னா என்ன அர்த்தம்? நமக்கு கிடைத்த பொருட்களை பத்திரமாக பாதுகாத்து அதை உன்னத வழியிலே வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனோ தானோன்னு விட்டுறக்கூடாது. பொறுப்பு இருக்கு நமக்கு. பொறுப்பு துறப்பு கிடையாது, பொறுப்பு ஏற்பு. இங்க பொறுப்பு ஏற்பு. இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நல்ல வழியிலே வளர்க்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய கடமை. அப்ப இந்த பாசுரத்திலே நமக்கு விளங்குகிற அந்த உண்மை இந்த பெற்றோர்களை வளர்க்க வேண்டிய, பெற்றோர்கள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது போல இந்த பாசுரத்திலே நமக்கு விளங்குகிறது. ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவா என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஆராய்ச்சி பொறுப்பை அந்த படைத்தவரிடையே நாம் விட்டு விட வேண்டும். நமக்கு வேண்டியவர்களை அவன் அளிப்பான். நம்ம கர்மாவை தொலைக்கணும்னா அவன் பொறுப்புல போயிடணும், கர்மாவை வளர்க்கணும்னா நம்ம இஷ்டத்துக்கு போக வேண்டியதான். அதான் முடிவு. நாம எடுக்க வேண்டிய முடிவை ஆண்டாள் நமக்கு சுட்டி காட்டி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறாள். இத்துடன் இன்றைய இந்த பாசுர அனுபவங்களை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். ஏன்னா மணி 8:15 ஆயிடுச்சு.
வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஆமாம். யார் யார்? அது ஒரு அனுபவம் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஆச்சாரிய பெருமக்கள் இருக்காங்கல்ல, இவங்க இந்த ஆண்டாள் ஆழ்வார்கள்லே ஒருத்தி. பெரியாழ்வார் பெற்ற பெண் பிள்ளை ஆண்டாள். என்ன இந்த இந்த ஆண்டாள் பூமி பிராட்டி எப்படின்னா, தனக்கு முற்பட்ட ஆழ்வார்களை எழுப்பிக் கொண்டே வருகிறாள்னு சொல்லி வரிசைப்படி ஒவ்வொரு ஆழ்வாராக சொல்வார்கள். அதை நாளை விளக்கமாக அனுபவிக்கலாம். நாம் அந்த ஆழ்வார்கள் பெயரை சொல்லி அந்த ஆழ்வாரை எழுப்பும் விதமாக அனுபவம் இருக்கிறது. பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார்னு சொல்லி வரிசையாக வருவாங்க. அவங்க அப்படி முதலாழ்வார்கள் முதல் எழுப்பிக்கிட்டே வரான்னு சொல்லலாம். இது ஒரு அனுபவம் கிட்டுகிறது. அப்படி ஒரு சுவாபதேசமும் பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுவும் இருக்கு. ஆகையால் இப்போ இந்த ஆழ்வார்களை எழுப்பும் விதமாக ஆண்டாள் செய்கிறாள் என்றால், ஆண்டாள் ஒரே பெண் பிள்ளை ஆழ்வார்களிலே. ஆகையாலே அவளுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைன்னு சொல்லி நம்மாழ்வாரை சொல்லுவாங்க. ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரே வாரிசுன்னு சொல்லி இந்த பூமி பிராட்டியான ஆண்டாளை சொல்லுவார்கள். என்ன அவ்வளவு செல்வ பூமி பிராட்டியவ, செல்வ பிராட்டியவ. ஆகையால் இந்த ஞான விஷயங்கள் எல்லாமே ஒரு 143 பாசுரங்களிலேயே ஆண்டாள் கொடுத்து விட்டாள். ரொம்ப குறைந்த பாசுரங்கள் தான், எல்லாமே அவ்வளவு விளக்கமான பாசுரங்கள். இந்த 30 பாசுரங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாடகம் மாதிரி தான். வேற எந்த ஆழ்வாரும் இதுபோல ஒரு கோர்வையான பாசுரங்களை நாடகம் போலே நிகழ்த்தவில்லை. ஆண்டாள் பூமி பிராட்டி மட்டும்தான், ஆண்டாள் இந்த பிராட்டி மட்டும்தான், நாச்சியார் மட்டும்தான் ஒரு நாடகம் போல இந்த 30 பாசுரங்களை செய்திருக்கிறாள். ஏன் பிறகு கல்யாணம் நடக்கும் போது நாம எல்லாம் சேவிக்கிறோம் பார்த்தீங்களா, என்ன வாரணமாயிரம் சூழ வலம் செய்து சொல்லி பாசுரங்கள் வருது பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு நாடக, ஒரு கல்யாண வைபவத்தை அப்படியே நேர்த்தியாக நடத்தி காட்டும் விதமாகத்தான் ஆண்டாள் செய்திருக்கிறாள். நம்ம செய்கிற காரியங்களை அப்படியே ஞான விஷயமாக ஆண்டாள் மாற்றி இருக்கிறார். எப்படி கர்மயோகம் ஞான யோகம்னு பிறக்கிறதோ, கர்மயோகத்தை கண்ணன் அப்படியே பகவத்கீதையில் சொல்லிட்டே ஞானத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது போலே மாற்றுவான். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு. அடியன் கூட சிறிது படித்திருக்கிறேன், அதனால சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடியன் சிறிய ஞானத்தான், பகவத்கீதையெல்லாம் அவ்வளவு தேர்ச்சி கிடையாது. இருந்தாலும் முக்கியமான கட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கேன். ஆகையாலே இந்த கர்மயோகத்தை சொல்லி வரும்போது அப்ப ஞான யோகத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா ஞான யோகத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. ஞானமாக அந்த கர்மம் மாற வேண்டும் என்பது சொல்லுவோலே, இது ஆண்டாள் பூமி பிராட்டி இந்த பாசுரங்களை கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் கலந்து நமக்கு அளித்திருக்கிறாள் அமுதமாக என்று சொல்வது போல இருக்கிறது. நான் அது சொல்லவே இல்லையே, குணம் சொல்லலையே, வர்ணம் சொன்னேன், குணம் சொல்லலை. ஆமாம், ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் மேலோங்கிய குணம் சத்வகுணம்னு சொல்லுது. இந்த பாசுரங்களில் முக்கியமாக சத்வகுணம் வளர்வதற்காகத்தான் ஆண்டாள் இந்த பாசுரங்களை இயற்றியிருக்கிறாள். ரஜோ தமோ குணங்கள் போக வேண்டும், போய் சுத்த சத்வகுணம் அடைய வேண்டும் என்பதற்கு தான் ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களையும் செய்திருக்கிறார். இந்த பாசுரங்கள் விளக்கம் கேட்க கேட்க நமக்குள்ளே இருக்கிற சத்வகுணம் வளரும். இந்த முக்குணம்ங்கிறது கலந்துதான் இருக்கு. ஏன்னா இந்த பிரகிருதி மண்டலம், இந்த பிரகிருதி உற்பத்தி இருக்குல்ல, இந்த மூன்றுமே இந்த 3 குணங்களை வைத்துத்தான் ஆண்டவன் சிருஷ்டி செய்திருக்கிறான். இது விளையாட்டு உலகங்க. இது ஒருத்தன் பந்தை போடுவான், ஒருத்தன் மட்டையை அடிக்கணும், என்ன 3 பேர் 3 குச்சி நிற்கிது சுற்றி, என்ன நம்மளெல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு மக்கள் நிற்கிறாங்க, எல்லாமே இருக்கு. இது ஒரு விளையாட்டு உலகம். இதில் ஜெயிக்கிறது எப்படிங்கிறது தான் சொல்லி தர்றது தான் இத்தனை பாசுரங்களும் இத்தனை கிரந்தங்களும். என்ன இதில் ஜெயிக்கிறது தான் வழியை பார்க்கணும். இது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது இருக்கு நமக்குள்ளேயே. தமோ குணமும் இருக்கு, ரஜோகுணமும் இருக்கு, இதில் சந்தேகமே கிடையாது. என்ன அதை மேற்கொண்டு இந்த ரஜோ தமோவை கழித்து விரஜ என்று ஆக வேண்டும். யாரு விரஜன்? விரஜன் யாரு? கண்ணன் தாங்க விரஜன். என்ன இந்த தமோ குணத்தையும் என்ன ரஜோ குணத்தையும் கடித்து விட்டு சுத்த சத்துவமாக யார் இருக்கிறார் என்றால் சாட்சாத் பரபிரம்மம் மட்டும்தான். அதுக்கு பேரு தான் விரஜன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பூமிக்கு பேர் என்னது? விரஜபூமி. விரஜபூமி, அதான் விரஜபூமி. அந்த வைகுண்டத்திலே முன்னாலே ஓடுகின்ற நதிக்கு என்ன பெயர்?
விரஜா நதி. ஏன் விரஜான்னு வச்சிருக்காங்கன்னா தமோ என்ன, அப்புறம் தமோ ரஜோ இதையெல்லாம் விட்டதினாலே, ரஜோவுக்கு அடுத்து சத்வம் வருவதனாலே விரஜா அப்படின்னு சொல்றோம். என்ன, ஒண்ணுக்கு கீழே 2 3 இருக்கு, 2க்கு மேல 1 இருக்கு. என்ன, இந்த 2 விட்டோம்னா 3ம் கழிஞ்சிரும். ரஜோகுணம் கழிஞ்சதுன்னா தமோ குணமும் கழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆகையால இந்த பெயரே விரஜா அப்படின்னு பேரை வச்சிருக்காங்க. இப்ப ஒரு தூய பொருள், ஆங்கிலத்துக்கு வர்றேன். இப்ப ஒரு தூய பொருள் இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? ஒரு தூய, அதாவது அந்த தாதுக்கள் எல்லாமே உண்மையிலேயே அந்த தாதுவிலிருந்து தான் இது செய்யப்பட்டிருக்கிறது, வேற கலப்பில்லாம செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணுவாங்க. பியூர் ஒரு வார்த்தை. இன்னொன்னு இருக்கு, எலிமெண்டல். எனக்கு புதுசா தெரியுது, அடியனுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. அடியன் தெரிஞ்சதை அடியன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப பிளாஸ்டிக் இருக்குல்ல, நெகிழி, அதுக்கு ஒரு வார்த்தை பண்ணுவாங்க. அதை விட சொல்றேன், தூய பிளாஸ்டிக்கு ஒரு வார்த்தை இருக்கு, வெர்ஜின் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஒரு கன்னி பெண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க? தூய பெண். அவள் யாரு? தூய பெண். அவளுக்கு என்ன சொல்லுவாங்க? வெர்ஜின். வெர்ஜின் எதுல இருந்து வந்திருக்குங்க? விரஜன். விரஜன். இந்த விரஜனை வெர்ஜின் ஆக்கிட்டான். புரியுதா? இந்த விரஜனுங்கிற வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தை. எப்பவுமே ஒரு வார்த்தையுடைய மூலம் பார்க்கணும்னா அந்த வார்த்தையை பின்னம் பண்ணி பார்த்தா 2 வார்த்தையாகும், 2க்கும் அர்த்தம் இருக்கும். அதான் உண்மையான மொழிக்கு உண்டான அந்த இயல்பு, இலக்கணம். அந்த இலக்கணம் இல்லாத வேற்று மொழிகள் எல்லாமே காப்பி அடிக்கப்பட்ட மொழிகள்னு அர்த்தம். புரியுதா? எல்லாமே காப்பி அடிக்கப்பட்ட மொழிகள். அப்ப யாரை பார்த்து காப்பி அடிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா, நம்மளை பார்த்து காப்பி அடிச்சிருக்கான்னா அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. புரியுதா? ஆங்கிலேயர்கள் நம்ம பின்னாலேயே ஓடுறதை நிறுத்துறதுக்காண்டி தான் அடியிருந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பெருமையை முதல்ல தெரிஞ்சுக்குவோம்யா. எத்தனை நாளையா அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு ஏமாற்று விஷயங்க அதெல்லாம், உண்மையிலேயே ஏமாற்று விஷயம். என்ன காரணம்னா, நமக்கு நிறைய பேப்பரை வீணடிச்சிட்டாங்க. என்னங்க, நிறைய பேப்பரை வீணடிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா? ஹவ் ஆர் யூன்னு கேட்கிறேன், ஒய் ஆர் யூன்னு கேட்கிறேன். இந்த ஆர் யூக்கு ஒரு ஆர் போட்டா போதும் இல்ல, அதுக்கு எதுக்கு ஏஆர்இன்னு எழுத வச்சான்? யூன்னு சொல்றதுக்கு ஒரு யூ போட்டா போதும் இல்ல, அதான் யூ இருக்குல்ல, எதுக்கு ஒய் ஓ யூன்னு எழுத வச்சா? அங்கேயே நம்ம பைத்தியக்கார ஆகிட்டான். புரியுதா? பகுத்தறிவு. பகுத்தறிவு என்ன, பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ண அந்த பெரியவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த ஆங்கிலத்தை தான் நீங்கள் வீட்டில் வேலை பார்க்கின்ற அந்த வேலைக்காரியுடன் பேச வேண்டும். எப்படி பிரச்சாரம் பண்ணிருக்கான் பாருங்க. பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு எங்க போச்சு அவருக்கு? இந்த பகுத்தறிவு எங்க போச்சுங்க? கேட்கிறதுக்கு நமக்கு அந்த மதி இருந்திருக்கணுமா இல்லையா? அந்த மதி நமக்கு எங்க போச்சு? கேட்கல. அதனால வந்த வினைதான் இதெல்லாம். நம்ம அறிவுள்ள மொழிகளையும் அறிவுள்ள கிரந்தங்களையும், மொழியே அறிவு, மொழியே அறிவு, தமிழே அறிவு. என்ன, தமிழே அறிவு. அந்த அறிவு தான் அவேர். அந்த அறிவு தான் அவேர். இந்த ஞானம் தான் நோன். KNOW. நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. நம்ம ஏமாந்திர விஷயங்களை பேசிக்கிட்டே வந்தா நிறைய பேசலாம். ஏன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் அடியேன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகையாலே இந்த விரஜன், இந்த வெர்ஜின், விரஜா என்றதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமோ ரஜோ குணத்தை விட்டு மேலெழுந்து நாம் வளர வேண்டும், மோட்சத்துக்கு உண்டான கதியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டாள் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாள், இவ்வளவு முயற்சி செய்திருக்கிறாள். 6-7 வயது பெண் பிள்ளை. நம்ம 60, 50, 60 உட்காந்துருக்கோம். அவ எப்ப பாடிட்டு போயிருக்கா? அதனாலதான் பெரியாள் வேறே வியந்துட்டாரு. என்ன, இந்த பெரியாள் வேறே விழுந்து, இவளே ஒரு அவதாரம் ஐயா, இவளே ஒரு அவதாரம். அப்பேற்பட்ட இது போன்ற வேதாந்த விஷயங்களை எல்லாமே நாம் கேட்கும் வண்ணம் இந்த கீதா பவனத்தினர் ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்லி பாராட்ட வேண்டும். உங்களுக்கு எல்லாமே சிரவணித்ததற்கு, பொறுமையாக நின்று சிரவணித்ததற்கு, கேள்வி பதிலையும் கேட்டதற்கு அடியனுடைய விசுவாசத்தையும் தெரிந்து கொள்கிறேன். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து, ஞான செல்வம் நிறைந்து. அடியன் ஆண்டாள் திருப்பொன் திருவடிகளையே சரணம்.
ఇంద్ర భగవానికి జై, జై. మాయకి జై, జై. పద్మనాభపు స్వామికి జై. హరి ఓం